தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் அப்பா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். போற்றப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவரும் உன்னதமானவரும் அல்லேலூயா சகலத்தையும் சிருஷ்டித்து உண்டாக்கினவரும் எங்களை படைத்து எங்களுக்குள்ளே ஆவியை உண்டாக்கினவரே, நன்றியோடு நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மற்ற மிருக ஜீவங்களைப் போல அல்ல தகப்பனே, நீங்கள் உம்முடைய சாயல்ல எங்களை உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே, அந்த மகிமை ஆண்டவரே பாவம் செய்து இழந்து போனாலும் கூட நீங்கள் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்குள்ளே உம்முடைய சாயலை கொண்டு வரவும், ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் சாயல் எங்களுக்குள்ளே உண்டாகவும், நித்திய ஜீவனுக்கு பாத்திரராய் நாங்கள் மாறவும் நீர் செய்த மகாபரிய கிருபைகளுக்காக நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் அப்பா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நீங்கள் எங்களை உணர்த்துவிக்கும்படியாக இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தத்திலே நாங்கள் நமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அதில் பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே எங்களுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டபடினாலே, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினாலே, விசுவாசிக்கிறபடினாலே, கீழ்ப்படுகிறபடினாலே ஆவியானவர் தகப்பனே எங்களை தொடர்ந்து பொருட்படுத்து அப்பா உம்முடைய திருச்சித்தம் போல எங்களை நீங்கள் வணையும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை இப்படி பரிசுத்த பிரசன்ன ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷித்த மகிமையோடு விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரம், மாம்சைச்சைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு ஹல்லேலூயா இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரே எங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய எங்களுக்கு ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே மெய்யான விடுதலை, கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், சந்தேகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வல்லமையாலே விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விடுதலையோடு ஒவ்வொருவரும் கூட கரந்தட்டி உற்சாகமாய் ஆராதிக்கும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உற்சாகத்தின் ஆவினால விண்ணப்பத்தின் ஆவியில் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பன். இப்படியாக இன்னும் ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவினாலே நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரங்கள் மேலே இருப்பதாக காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகளுமே உலகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. இந்த உலகம் பிசாசின் கீழ் இருக்கிறபடினாலே அவனுடைய வேலை நமக்கு தொடர்ந்து பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பது. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் அவருடைய கிரியையை வெளிப்படுத்தி நம்மை பயத்திலே வச்சு வேதனைப்படுத்தி நம்மையும் ஆண்டவரையும் பிரிப்பது தான் அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ ஹல்லேலூயா நம் விசுவாசிக்கும்படியான அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது தேவ மகிமையை காண்போம், அதிசய அற்புதமாய் காண்போம், விடுதலையாய் காண்போம். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படுவதற்கு நமக்கு பயப்படுகிற ஆவி அல்ல, புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்கு வானத்தையும் படைத்த தெய்வத்தை அப்படி உரிமையோடு கூட ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து எப்படி உரிமையோடு கூட கூப்பிடுகிறதோ கேட்கிறதோ அப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கு அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்தா அந்த பயங்கள் போகும். அதை நம்ம இன்னும் அதிகமாய் விசுவாச அறிக்கை செய்து விசுவாச கிரியை செய்யும்போது நம்ம தேவ மகிமையை ஐசிய அற்புதமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். சேனையின் கர்த்தர் உன் நடுவில்
நாம் பயப்படும்படியாக, நம்மை சோர்வு கொள்ளும்படியான எத்தனையோ காரியங்கள் எப்போ வரும் என்று தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையிலெல்லாம் பைபிளை எடுத்து, ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது எனக்கு, நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, பாதை காட்டுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடு உண்மையான வாஞ்சோடு கூட கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கு நேராக நடத்தி செல்வார். அல்லேலூயா. இப்படி பல எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். சில காரியங்களை நான் மெசேஜில் சொல்லியிருக்கேன், இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நான் ஏன் சொன்னேன்னா, அந்த அனுபவம் நமக்கு தேவை. நம்ம பயப்படுற மாதிரி காரியம் நடக்குது, அல்லேலூயா, நம்ம பயப்படுவோம், பரவாயில்ல, ஆனால் என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த என்ன சொல்கிறது, அந்த நிலைமையிலிருந்து அந்த வெற்றிக்கான ஒரு பாதையை எடுத்து வைக்க படிக்கணும். அது நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நடக்காது. ஆண்டவர் மேலே ஒரு பூரண விசுவாசம் வைக்கும்போது நிச்சயமாக அது முடியும். என் ஆண்டவர் சர்வ வல்லவர். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளாக கிடையாது, சும்மா ஏமாத்து. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லேலூயா, முழு இருதயத்தோடு, இங்கே தான் பிரச்சனை. அல்லேலூயா. வேண்டிய வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறது, மற்றதை கண்டுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்சல்ட் பண்ணுறது அது. அப்படி இல்லாதபடிக்கு முழு இதயத்தோடு, இது ஆண்டுடைய வார்த்தை, இதை மீற மாட்டேன், மாறக்கூடாது, ஒருவேளை மீறியிருக்கேன், நான் மனம் திரும்ப அவர் சொன்னபடி நடப்பேன். அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் பாய்களாக இருக்கலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞரும் உணரணும், நம்ம மாறணும். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் நான் பல முறை சொல்லியிருக்கேன், எப்போ ஆண்டவர் கொடுத்தாருன்னு. ஹோட்டலில் வீட்டில் ஆராதனை நடத்தினோம், வீடு ஃபுல்லாக நிரம்பி போச்சு, 120 பேர். ஸ்டில் நிறைய பேர் இந்த தேசத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க, என்ன செய்யணும் தெரியாது. அதுவே ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஹோட்டலில் கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்தது, காலை மாலை 2 ஆராதனை போயிட்டு இருந்தது. திடீரென்று ஹோட்டல் ஓனர் கூப்பிட்டு, அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு இந்த இடம் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் உத்தரவு, எமீரியிலேருந்து வந்தது, அரண்மனையிலேருந்து வந்தது. அல்லேலூயா. நீங்கள் கூட ஒரு வாரமாக கொடுங்க. அல்லேலூயா. முடியவே முடியாது. கிட்டத்தட்ட அலைஞ்சு பார்த்தோம், 35 ஹோட்டலில் ஏறி இறங்கி பார்த்தாச்சு. இந்த ப்ரேயர் அப்படின்னால முடியாது அப்படின்றோம். ஒரு பர்த்டே பார்ட்டி அப்புறம் ப்ரேயரு பண்ணிக்குவோம். நோ ப்ரேயர்னோ. அல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியாது, நாளைக்கு ஆராதனை எங்கே நடக்குன்னு தெரியாது. ஆகவே இது வரைக்கும் முயற்சித்து பார்த்தாச்சு. வியாழக்கிழமை காலையில் எழும்பி உபவாசத்துக்கு என்று உட்கார்ந்த பொழுது ஆண்டவர் அடைக்கலம் அநேக வார்த்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு கொடுத்த பாடல் தான். அல்லேலூயா. அந்த அதிகாலையில் கொடுத்த பாடல் தான். ஒரு விசுவாசம் வந்துட்டு, என் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, ஆனால் என்னென்னு தெரியாது. அல்லேலூயா. விசுவாசம் வந்துட்டு பைபிள் எடுத்ததுனால அந்த வசனத்தை ஆண்டவர் ஆவியானவர் நடத்தினார். உனக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன். அல்லேலூயா. சர்ச்சு நிச்சயமாக நடக்க போகுது, ஆனால் எங்கேன்னு தெரியாது. அல்லேலூயா. 12:50 ஒரு ஹோட்டலேருந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் சர்ச் நடத்துறதுக்கு கேட்டிங்களா, நாங்கள் தாரோம், புதுசாக ஹோட்டல் நீங்கள் தான் திறக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டு நமக்காக ஒரு ஹோட்டலை திறக்க வைப்பார். அல்லேலூயா. உடனே சர்ச்சில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி, அதுவும் எங்கே போலீஸ் ரிக்ரியேஷன் கிளப்பு இருக்கிற அதே ஸ்ட்ரீட்டில் ரிக்ரியேஷன் கிளப் அங்கே இருக்குது, போலீஸ்கார் வந்துட்டு போயிட்டே இருக்கான், அதுக்கு முன்னால். அல்லேலூயா. வெளியே ஆள் நிப்பாட்டினோம், சத்தம் கேட்காத மாதிரி பார்த்தோம், ஆராதனையும் தொடர்ந்தோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர், தம்மை நம்புவர்களுக்கு ஒரு அடைக்காலமானவர். என்ன பண்ணுறது, எங்கே ஓட்டுறது தெரியலையா, என் ஆண்டவர் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சும்மா இருப்போம்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை விசுவாசித்து நீதிமான் தேவனுடைய மகிமையை கண்டு அதில் பிரவேசித்து மகிழ்ச்சியாக இருப்பான். அல்லேலூயா. உற்சாகமாய் கறந்தட்டி பாடுவான். நம்முடைய ஆலயத்தை கவிழ்த்து போடுறதுக்கு எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பேர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருந்தார். உற்சாகமாய் கறந்தட்டி பாடுவோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர்.
எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் என் ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் நம்மை பாதுகாக்கிற உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கழுகுகள் உயர்ந்த இடத்துல கழுகு கூட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாரு கண்ணையும் அம்டாதது. அல்லேலூயா. அதை அப்ரோச் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலத்தில் சத்துருக்களின் கண்களுக்கு மறைத்து, அல்லேலூயா, அவர் சபையை நடத்தினார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்மை நடத்தினார், நம்மை நடத்துவார். ஆகவே ஆபத்தை கண்டு நமக்கு சோர்வு வரும், பயம் வரும், வந்துட்டு போகுது. ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது, என் ஆண்டவர் எல்லாம் மாற்ற வல்லவர். நான் என் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பேன், அவர் என்னை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய நாம யெகோவா ஈரே. அப்பா, அவனுடைய நாமத்தின் உத்தமாக இறங்குங்க. நீ நாம யெகோவா ஈரே. ஆகவே நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கள் அறிவை கொண்டு பார்த்ததெல்லாம் அது சில தவறுகளில் முடியும், வருத்தத்தில் முடியும். ஆனால் நீங்கள் எங்களுக்காக பார்த்து செய்யும்போது, அல்லேலூயா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என்னால் முடியும், நான் செஞ்சுட்டேன். அல்லேலூயா. இன்னும் மும்மொழுது கையில் இருக்குது. என் குறைகளெல்லாம் சரி பண்ணி நீங்கள் சிறப்பாக செவனே செய்துதாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் இவ்வளோ பாட்டு பாடியும் கேட்டால் நீங்கள் துக்கமாக மாதிரி இருக்குது. எப்படி ஒரு வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். அல்லேலூயா. இது சொல்லி 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 சொல்கிறது சின்ன பிள்ளைக்கு. அல்லேலூயா. இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்காதீங்க வாழ்க்கையில். அல்லேலூயா. சபைக்கு வந்தால் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அதை உற்சாகமாக பண்ணணும். துதிக்கிற நேரத்தில் கையை தட்டி உற்சாகமாக பாடணும். அல்லேலூயா. சபையில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு நோக்கத்தோடு இருக்குது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு இசைந்து இணைந்து பண்ணணும். அல்லேலூயா. அதுவே தயவுசெய்து சபைக்கு உற்சாகமாக இருங்க. சபைக்கு வரும்போதே என்னுடைய பிரச்சனைகளை நான் ஆண்டவர் மாற்ற போகிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு தான் வரணும். இங்கே வரும்போது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன், எதற்கு, ஏன், இப்படி நிறைய கேள்விகளாக கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ கேள்வி கேளுப்பா, ஆராய்ஞ்சு பாரு. அல்லேலூயா. நான் உனக்கு எல்லா பலியும் பைபிள் தான் வச்சுருக்கேன் உனக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம, பைபிளை தெரிஞ்சு கொள்ளும்படி கேள்வி கேட்காம, உலக மக்கள்கிட்ட அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்விகள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்னபடி நம்ம மாறணும். வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நித்திய ஜீவனை பெரும்படியாய் அந்த நோக்கத்தோடு கூட ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்? சிங்கம் காட்டுக்கு ராஜா. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய குட்டிகள் அதுக்கு சாப்பாடு கிடைக்காம ஒரு தாழ்ச்சி அடைந்து ஒரு சிறுமைப்பட்டு ஒரு ஏழையை போல அது காணப்படுகிறது. அதுக்கு தேவையான உணவுகள் இல்லை, இருக்குது, ஆனால் அதுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஏன் அதுக்கு இறை கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா, பொதுவாக இந்த ஆண் சிங்கங்கள் சோம்பேறிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குமா. ஆனால் வேட்டையாடுறது ஃபுல்லாக பெண் சிங்கங்கள். அல்லேலூயா. அப்படி இருந்தால் கூட இந்த ஆண் சிங்கங்கள் என்ன பண்ணும்? போய் பெண் சிங்கள்லேருந்து இறையை பிடுங்கிக்கொள்ளும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குட்டிகளை பக்கத்தில் வரவிடாது. எல்லா விலங்குகளுமே அப்படி தான். அல்லேலூயா. விலங்குகள் தங்களுடைய குட்டிகளை என்ன பண்ணும்? தாய் தான் பார்க்கும் மொழிய இந்த ஆண் சிங்கம் சரி ஆண் விலங்குகளும் சரி பிள்ளை பொதுவாக ஒரு பொறுப்பாக அதை கவனிக்காது. இப்படிப்பட்ட வேளையில் அது வேட்டையாடி, அந்த தாய் சிங்கம் வேட்டையாடி உணவு கிடைச்சா கூட இந்த ஆண் சிங்கங்கள் பிடுங்கிக்கொள்ளும். இந்த குட்டியை பக்கத்தில் வரவிடாது. நீங்கள் இந்த நேச்சுரல் ஜியாகிரஃபிலாம் பார்த்தா அதில் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அப்போது வேதம் சொல்கிறது எல்லாம் உண்மை.
அல்லேலூயா. அப்போது நீங்கள் அதை கண்கூட பார்க்க முடியும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு வேளையில் இப்படி இருக்கிற ஒரு காரியத்தில் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அல்லேலூயா, வேதம் எழுதப்பட்டதன் நோக்கமே நித்திய ஜீவனை பெறும்படியாக இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இதில் ஆண்டவரை தேடணும், உடைய வழிகளை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்போது ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கத்தையும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மூலமாய் சொல்லப்பட்ட வழிகளையும், தேவ நீதியாகிய அதுவும் அவருடைய வார்த்தை தான், அதுவும் அதில் தான் இருக்குது. இதில் நாம் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்போ தேடுறதுனா அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அல்லேலூயா. நமக்கு மொபைல் ஃபோனு இன்னும் பார்த்து முடியக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நைட்டு அல்லேலூயா இன்னும் நேரம் போயிட்டே இருக்குது. இன்னும் நிறையா பைத்தியக்காரங்களுக்கு ஒரு சிறுவன் செத்து போனான்னு போட்டிருக்கு. கன்னியசு 20 மணி நேரம் மொபைல் ஃபோன். அல்லேலூயா. ஆகவே இப்படி தான் மனிதன் உலகம்லாம் இப்போ இருக்குது. கண்ணி நிச்சய பாவம். அல்லேலூயா. நம்ம திருத்தி கொள்ள படிக்கணும். நம்ம எதை பார்க்குறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம்லாம் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டு தெளிவாக போட்டுக்காரு. அப்போ இச்சையான காரியம், நல்ல காரியம் இருக்குது, அந்த அளவோடு நிப்பாட்ட படிக்கணும். தேவனுடைய நாம மையப்படும்படியாக அதை உபயோகப்படுத்த படிக்கணும். அல்லேலூயா. அப்போது இப்படி ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தது. அல்லேலூயா. தேடி ரட்சிப்பாக அடைந்து 27 வயசில். அல்லேலூயா. நான் மிகுந்த மனவருத்தப்பட்டேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ரட்சிப்புன்னு நடந்திருக்கு 27 வருஷம். அல்லேலூயா. கேவலமாக இல்லை அப்படின்னு என்னையே நான் கேட்டேன். நீங்களும் உங்களை அப்படி கேளுங்க. அல்லேலூயா. ஒரு கண்ணாடி முன்னால் இருந்து கேளுங்க, உங்களை பார்த்து கேளுங்க. கேவலம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ரட்சிப்புன்னா தெரிவிக்க இவ்வளோ நாள் எடுத்தது. ஏன்னா போகிற சபைகள் அப்படி சத்தியங்கள் சொல்லி கொடுத்துடல, அதான் பிரச்சனை. இதுக்காக உங்களுக்கு எழுதியே கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் படித்தேன்னு கேட்டால், ஒரு பக்கம் படித்தேன் பாஸ்டர், 2 பக்கம் படித்தேன் பாஸ்டர். அல்லேலூயா. கணக்கு கொடுக்கணும். வாய்ஸ் ஆஃப் சல்வேஷன் சர்ச் பீப்புள் இன்னும் அதிகமாக கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அப்போது ஒரு நன்மையும் குறைபடாது, ஏதோ சில நன்மைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எது தேவையோ அதை கூட கொடுப்பார். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதை ஒழுங்காக தெரிஞ்சால் ஆண்டுக்கு முதலிடம் கொடுப்பாங்க, இல்லைன்னா உலகத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை படித்து உணர்வடையுங்கள், திருத்தி கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், கிரியையில் வெளிப்படணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை மாற்றிக்கொண்டேன், பெரிய நன்மை உனக்கு காத்திருக்குது. அல்லேலூயா. குறைவுகள் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாரும் கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையாக நான் உண்மை தேடணும். ஆராதனை வேலையில் இல்லை, தனியாக நேரம் ஒதுக்கி தேடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதனை தேடுறது வேற, நேரம் ஒதுக்கி விசேஷமாய் கண்டடையத்தக்கதாக தேடுங்க. நான் கண்டடையணும் ஆண்டவரே. மெய் தெய்வமாக, சர்வ வல்லவராக, என்னை நேசிக்கிறவராக, உம்முடைய வல்லமைகள் மகத்துவங்களை நான் கண்டறியணும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், பாவ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மூட்டங்களை நீர் வழிநடத்தும் அந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அதனுடைய குட்டியானது அது பட்டினியாக கிடக்கும் தகப்பனே. நீங்கள் எங்களை ஒரு நாள் அப்படி விட்டதில்லை தகப்பனே. உம்முடைய காரம் எங்களை போஷிக்கிறது. நாங்கள் உண்மை தேடும் பொழுது குறைகளெல்லாம் நிறைவாக்குகிற நம்முடைய மகிமை கடந்து வருதுப்பா. உம்முடைய நீதி எங்களுக்குள்ளாக வருது. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெரும்படி தேடுகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளாகும்படி நீர் உம்முடைய வார்த்தைகளை சுத்திகரிக்கிறது, சுத்தப்படுத்துகிறது, அசுத்தங்களை நீக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது தகப்பனே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறபடி ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தின் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே அப்பா, அதுக்கு தடையாக இருக்கிற பாவங்களை நம்முடைய இரத்தத்தை சிந்தி நாங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால நீக்கி போட்ட பண்ணினால அந்த விசுவாசத்தினால் நம்முடைய கிருபை உண்டாகி நீர் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீங்கப்பா. இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குறை இருக்கிறது என்று நாங்கள் எண்ணும் போதெல்லாம் நாங்கள் துக்கப்படாதபடிக்கு இன்னும் அதிகமாக தேடும்படி எங்களை ஒப்புக் கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு ஒரு உணர்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
இன்னும் அதிகமாக நேரம் ஒதுக்கி வேதத்திலே உடைய மகத்துவத்தை, வல்லமையை, கிருபையை, இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் தேடட்டும். ஆண்டவரே, தேடுகிற பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், தேட ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இன்றைக்கு சபையாய் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே தெரியும், முதல் ஜெபம் தொடர்ந்து ஆண்டுடைய சித்தம் தான். என்ன ஆண்டுடைய சித்தம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்படின்னா அவங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும், பைபிள் கொடுக்கணும், பைபிளை விளக்கி சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட கிருபை இன்னும் கிடைக்காத எத்தனையோ ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைக்கும்படியாய் இதற்காக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவள் அனுப்பப்படும்படியாக அவள் சத்தியத்தை தைரியமாக சொல்ல, சத்தியத்தின் நிமித்தம் அந்த இடத்துல ஐசற்பங்கள் நடக்க, ஜனங்கள் விசுவாசிக்க, இப்படியாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கே விசேஷமான ஊழியங்கள் நடைபெறுகிறது. கண் தெரியாதோர் மத்தியில், காதுகாலர் மத்தியில். நம்முடைய சபையில் ஒரு சகோதரனுடைய அப்பா காதுகாலர் மத்தியில் அவர் பாஸ்டராக இருக்கார். அல்லேலூயா. அவருக்கே காது கிடக்காது, பேச முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தி இன்னும் நிறைய பேசாத மக்களுக்கெல்லாம் சபையை ஏற்படுத்தி வச்சுருக்காப்புல. அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அப்ளிகேஷன் எழுதி போடணும். அல்லேலூயா. அவங்களுக்கு யார் அப்ளிகேஷன் எழுதி போடணும்? நம்ம தான் எழுதி போடணும். அல்லேலூயா. ஆகவே அப்படி நம்மளை மாற்றிக்கொள்வோம். இந்த நாட்களிலே நம்ம பார்க்குறோம், இந்த மதம் மாற்ற தடை சட்டத்தினால பிசாசானவன் எத்தனையோ பேரை ஏமாற்றி அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஆண்டுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஒரு காரியம். நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவலாக மாறினவர்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு இந்து மதத்துக்கு மாறி சொல்லி கட்டாயப்படுத்துகிற ஒரு காரியம் நார்த் இந்தியாவில் அதிகமாக போய்கொண்டிருக்குது. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இங்கே மாத்திரம் இல்லை, உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் பின்மாறி போன தேசங்கள், பின்மாறி போன மனிதர்கள், எத்தனையோ சத்தியம் தெரிஞ்சால் கூட மாறி போன அவிசுவாசிகளாக, ஏன்னா தாங்க நினச்சது கிடைக்கல, தாங்க நினச்சது இன்னும் கிடைக்கல. அப்போ ஆண்டுக்கு பிரியலன்னு விட்டு போயிடலாம், வெரி, அல்லது ஆண்டு கொடுப்பான்னு காத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு எல்லாம் பைபிளில் போடப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பொறுமை கிடையாது. பொறுமையில் நல்லா ஆண்டு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பிசாசு அவளை மாற்றி வைத்திருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்னும் அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு மனிதன் கிறிஸ்தவன் என்று சொல்லணும், அவன் நிச்சயமாக கிறிஸ்து இயேசுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தெய்வம், இவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு இருக்குது, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அறிக்கை செய்து விட்டுறணும். இயேசு கிறிஸ்து அதற்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கணும். ஆகவே இனி அதில் செய்யக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொன்னைகளை நம்பி செய்ய ஒப்பு கொடுக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணி அப்படி நடக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும் என்று சொல்லி சத்தியங்களை சொல்லி அவங்கள ஆண்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் போகிறோம். மாத்திரமில்லை, சபையில் எல்லாரும் ஆண்டுக்கு ஊழியம் செய்கிற நாட்கள் வரணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் வரணும். ஏதோ பாஸ்டருக்கு சில பேர் எவாஞ்சலிஸ்ட் அவங்களுக்கு தான் வேலை, எனக்கு கிடையாது. நோ, பைபிள் சொல்கிறது எல்லாரும் இந்த காரியத்தில் நம்ம அபிஷேகப்படணும். அல்லேலூயா. சுவிசேஷம் என்கிற வேலையை செய்கிற லேவியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற லேவியன், பழைய ஏற்பாட்டில் லேவியனை போல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிற சுவிசேஷகன் லேவியன் என்று வேடத்தில் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்று எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தைரியமாக சொல்லும் பொழுது, அதுக்கென்று ஆயத்தமாகி ஜெபம் பண்ணி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே யார் யாருக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார். ஆவியான நம்ம கொண்டு பேசுவார், அவன் உணர்த்து வைக்கப்படுவான். அல்லேலூயா. அவை இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சொந்த தேசம் இந்தியா, இலங்கை, நம்ம இருக்கிற தேசம் கத்தார், மத்திய கிழக்கு நாடுகள், இன்னும் ஆண்டவர் அறியப்படாத கிழக்கத்திய நாடுகள், ஜப்பான், சைனா, கொரியா, மங்கோலியா, அப்படிப்பட்ட நாடுகள், இன்னும் ஆலயமே இல்லாத நாடுகள், இது எல்லாத்துக்கும் நம்ம சேர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 5-6 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். சாரி, புனிதாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்து வருகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா கத்தாவே, இந்த அருமையான அப்பா ராஜா, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கத்தாவே எங்களை குடும்பமாக அந்த இடத்துல நீங்கள் கூட்டி சேர்த்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு
கொடானக்குடி நன்றி எடுக்கிற ராஜா. நன்றி தகப்பனே கத்தாவே அப்பா. இந்த நாட்களில் நம்முடைய வருகை சமீபம் ராஜா கத்தாவே. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிற ராஜா அப்பா தகப்பனை கத்தாவே. ஆத்மாக்களை கத்தாவே கொள்ளை பொருளாக நீங்கள் தாங்க தகப்பனை கத்தாவே. நன்றி ராஜா கத்தாவே அப்பா. நெருக்கங்கள் கத்தாவே மத்தியிலே கத்தாவே அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை கத்தாவே. அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனை கத்தாவே. வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா அப்பா தகப்பனை. பின்மாறி போன ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் வருகிற தகப்பனை கத்தாவே. மறுபடி மாதில் இந்த பக்தி வைராக்கியத்தோடு கத்தாவே உன் மண்டையில் வந்து அவர்கள் சேர கத்தாவே நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா கத்தாவே. அடைக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு கத்தாவே என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ் எல்லாம் மறுபடியும் கத்தாவே சபைகளாக திறக்கப்படவும் தகப்பனை கத்தாவே. அநேக கத்தாவே அப்பா ராஜா இளைய தலைமுறைகள் கத்தாவே அப்பா ஊழியங்களுக்காக தங்களை தாமே கத்தாவே ஒப்பு கொடுக்கப்பட கத்தாவே அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களிலும் கத்தாவே நீங்கள் தாமே கத்தாவே அப்பா நீங்கள் பேசிட வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. இடைவிடுங்க தகப்பனை கத்தாவே. நன்றியோடு மே துதிக்கிற ராஜா. சோஸ்திரிக்கிற தகப்பனை கத்தாவே. நன்றியோடு மே துதிக்கிற ராஜா. மத்திய கிழக்கு கத்தாவே நாடுகளுக்காக நாங்கள் வருகிற தகப்பனை கத்தாவே அப்பா ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா கத்தாவே. நன்றி தகப்பனே. அந்த இடங்களெல்லாம் கத்தாவே ஊழியம் எப்படியாக கத்தாவே அக்கினி போல கத்தாவே பரவவும் தகப்பனை கத்தாவே நீங்கள் கிருபையா இறங்குங்க ராஜா கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே. நெருக்கங்கள் மத்தியில் கத்தாவே சிறுமைப்படுத்துகிற தான கத்தாவே அப்பா ராஜா. சூழ்நிலையில் கத்தாவே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கத்தாவே அதிகமாக எடுத்து கத்தாவை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை கத்தாவை. எங்களுடைய கத்தாவே அப்பா ராஜா. ஸ்ரீலங்கா தேசத்திற்காக கத்தாவே. இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிற தகப்பனை கத்தாவே அப்பா. எவ்வளவு மதமாற்ற சட்டன் என்று கத்தாவே அப்பா சொல்லி ராஜா கத்தாவே அப்பா ராஜா கொடுமைப்படுத்துகிறதான கத்தாவே காரியங்கள் கத்தாவே உண்டு ராஜா கத்தாவே அப்பா. தினமும் உள்ளில் நடக்கிறதான கத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா கத்தாவே. ஆபத்தான ஸ்தலங்களிலே கத்தாவை உள்ளில் செய்கிறத ஒவ்வொரு பேரையும் கத்தாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனை கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே. கோதுமை மணி நிலத்தில் விழுந்தது ஒருபோது வீணாய் போகாது ராஜா கத்தாவே. நன்றி ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு கத்தாவே அப்பா ராஜா உடைய தாசர்களை கத்தாவே அப்பா நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை கத்தாவே. ஒருபோது பின் வாங்கி போகாத படிக்க கத்தா அந்த உலக ஓட்டத்தை கத்தாவே அப்பா முடிவறிந்த கத்தாவே அப்பா ஓடி முடிக்க கத்தாவே ஒவ்வொரு பேருக்கு கத்தாவே அப்பா விசேஷத்தை கத்தாவே தைரியத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனை கத்தாவே. அம்மே ராஜா. நன்றி ராஜா கத்தாவே. நன்றியோடு மே துதிக்கிற ராஜா அப்பா. ஒரு ஆத்மா கூட கத்தா வீணாய் போகாத பிடிக்க தகப்பனே கத்தா. எல்லா ஜனங்களும் கத்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ளவும் உண்மை ஏற்றுக்கொள்ளவும் தகப்பனே வருகையில் கத்தாவே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படவும் கத்தாவே நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடு மே துதிக்கிற ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா. அதிகமாக கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே இந்த இளை தலைமுறைகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா கத்தாவே அப்பா. போதைகளுக்கு கத்தாவே அடிமைப்படுத்துகிறதான காரியங்கள் கத்தாவே அப்பா ராஜா கத்தாவே அப்பா. சாத்தான் விற்கப்பட்டு போவானாக ராஜா கத்தாவே. அம்மே ராஜா. சோஸ்திரிக்கிற ராஜா கத்தாவே. எல்லா ஜனங்களும் கத்தாவே இப்போ அறிந்து கொள்ளவோ ராஜா கத்தாவே நீங்கள் கிருபையாக இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை கத்தாவே. சோஸ்திரிக்கிற ராஜா கத்தாவே. கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு கத்தாவே நீங்கள் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீங்கன்னு விசுவாசிக்கிற ராஜா. மீதியான பாகத்தை கத்தாவே நீங்களே பொறுப்பெடுத்துங்களும் வழிநடத்துங்க தகப்பனே. என்ப இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையுடன் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபை மெம்பர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தினருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்தியா இலங்கையில் இருக்கிற விட்டு வந்த குடும்பங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் இது தவிர மற்ற தேசங்களில் படிப்பதற்காக சென்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேலையில்லாத காரியங்கள் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்குது. விசா ஏமாற்றப்படுதல் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்குது. தயவு செய்து ஊரில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கத்தாருக்கு இப்போதைக்கு வராதிங்க. நல்ல வேலையை தெரிஞ்சால் வாங்க. ஃப்ரீ விசாவோட தயவுசெய்து வராங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல நம்ம பார்க்குறோம் அநேகருக்கு சம்பள குறைச்சல் குறைபாடுகள் நீண்ட மாதம் சம்பளம் கிடைக்காத காரியம் இப்படிப்பட்ட பிசாசுடைய வஞ்சனை கடின இருதயமுள்ள மனிதர்களால் ஆண்டுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை பார்க்குறோம். எவ்வளவு வேதனையானது. உழைத்த உழைப்புக்கு சம்பளம் கிடைக்காதது எவ்வளவு ஒரு கடினமானது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஊரில் விட்டு வந்த நம்முடைய வயதுப்பட்டவர்களை ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குறிப்பாக இங்கேயும் அங்கே இருக்கிற இளம் வாலிப வைனர்கள் உலகத்தின் இச்சைகளை விழுந்து போகாதபடிக்கு பிசாசின் தந்திரங்களை விழாதபடிக்கு வசனத்தை கொண்டு தங்களை காத்துக்கொள்ளும்படியான ஒரு ஞானம் கிடைக்கும்படியாக அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி இன்னும் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பிலே ஒரு வாஞ்சை கொடுக்கவும் அந்த இந்த மொபைல் ஃபோனானது நம்முடைய நேரங்களை வீணாக்கி
நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருது இந்த உணர்த்தி நன்கு படிப்பதற்கு, இந்த படிக்கிற காலத்தில் படிக்கணுங்கிற உணவை கொடுத்து அதற்கென்று அர்ப்பணிப்பை கொடுக்கறதுக்கான இருதயத்தை கொடுக்கும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய கிருபை அதில் வெளிப்பட்டு ஐசி அற்புதமாக வெளிப்படும்படியாக நம்ம நினைப்பதற்கும் இன்னொருக்கும் அதிகமாக அந்த காரியங்களை கிரியை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சபையார் எல்லாரும் கூட இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உண்மையாய் தேட ஒரு ஊழியம் செய்யணும். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபை இல்லாட்ட நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பேன் என்று உணர்ந்து ஆண்டுடைய அன்பை வேத வசனம் மூலமாக புரிந்து கொண்டு ஆண்டுக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க, ஊழியம் செய்ய உண்மையாக ஒப்பு கொடுக்க, இதற்கென்று நம்ம எல்லோரும் கூட பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர்னும் பெரிய அதே போல் இந்த விடுமுறைக்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், நம்முடைய சபையின் பிள்ளைகள் அவருடைய விடுமுறையை ஆசீர்வதிக்கவும், அங்கே விடுமுறை நாட்களில் காத்துக்கொள்ளப்படவும், சுகபத்திரமாய் திரும்பி வரவும் அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல் நம்ம பார்க்குற ஆண்டுடைய வருகையின் காரியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அவை சபையின் ஜனங்கள் இதை உணர்ந்து தங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டு ஆயத்தப்பட இதற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதற்காக சிமியோன் ஜெபம் பண்ணுங்க. இந்த அருமையான இன்பமான இந்த காலை வேலைக்கு தந்தக்கான நன்றி ஆண்டவரே. ஸ்பா நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்கள் நல்ல பதில் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறப்பா, சோத்திரமாப்பா. ஸ்பா இந்த வேலையிலே நாங்கள் இந்த ஜெபிக்கிற காரியத்துக்கு நீர் இன்றே நல்ல பதிலை தருகிறேன் என்று விசுவாசிக்கிறோமாப்பா. ஸ்பா இங்கே வருகிற கத்தாருக்கு தேசத்துக்கு வருகிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோமாப்பா. ஸ்பா இங்கே வேலை இல்லாத இன்மை நாளுக்கு நாள் கூடி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்பா அதனால் நிறைய பேரோட சேலரி வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்பா ஓனர்கள் இதை பயன்படுத்தி அவர்கள் வருமானம் பெற்றும் அந்த உழைத்தவர்களுக்கு அந்த கூலியை தராதபடி வஞ்சிக்கிற காரியங்கள்லாம் மாற்றப்பட கிருபை தருமாண்டவரே. அதுக்கு தகுந்த சட்டம் இந்த கத்தா தேசத்திலே ஏற்படுத்த கிருபை தருமாண்டவரே. ஸ்பா அநேகர் ஃப்ரீ விசாவில் வந்துட்டு அவர்கள் ஏமாற்றப்படுகிற காரியங்கள் எல்லாம் மாற்றப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்பா அவர்களுக்கு அந்த ஃப்ரீ விசா அவர்கள் அப்ளை பண்ணுவதற்கு முன்பே அவர்களுக்கு அறிவிக்கப்படவும், அந்த வஞ்சிப்பிலிருந்து அவர்கள் தேசத்திலே சுகமாக இருக்கவும் நீர் கிருபை செய்யுமாப்பா. ஸ்பா அதே போல் ஆண்டவரே, இங்கேருந்து போயிருக்க ஒவ்வொரு வெக்கேஷன் போயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறோமாப்பா. ஸ்பா அவர்கள் அனைவரும் நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே. ஸ்பா அவர்கள் நீர் அந்த வெக்கேஷன் எல்லாம் ஒழுங்காக முடித்து சுகத்தோடு திரும்பி வரவும், சாட்சியாக இங்கே நிற்கவும் நீர் கிருபை செய்ய மாண்டவரே. ஸ்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஸ்பா படிக்கிற பிள்ளைகள் அந்த மொபைல் ஃபோன்லே அடிக்ட் ஆகாதபடிக்கு தங்களுடைய நேரத்தில் அந்த கல்வியை கற்க வேண்டிய நேரத்தில் கற்கவும், அந்த மொபைல்லே எனி டைம் இருக்காதபடி நீர் கிருபை செய்ய மாண்டவரே. ஸ்பா அதே போல் ஆண்டவரே, எல்லோரும் இந்த காலகட்டத்திலே மொபைலை யூஸ் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட நேரத்தை நாங்கள் தேவனுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த மொபைல் காரியங்களை விட்டு விலகவும் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்பா ஆமாண்டவரே. அதே போல் யாரெல்லாம் விசாவுக்காகவும் இன்னும் வேலைக்காகவும் காத்திருக்காக அவர்களாக ஜெபிக்கிறோமாப்பா. அவர்கள் நீர் அந்த விசா சேஞ்சஸ்க்காகவும் ஒன்றும் வேலை கிடைக்கவும் நீர் கிருபை செய்யுமாப்பா. ஸ்பா அந்த என்ஓசி ப்ராப்ளம் எல்லாமே கிருபையாய் கூடி வர நீர் கிருபை செய்யுமாண்டவரே. ஸ்பா ஆமாண்டவரே. ஸ்பா ஒன்று ஆண்டவரே, இந்த தேசத்திலிருந்து விட்டு வந்த ஒரு ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோமாப்பா. அவள் நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே. அவர்கள் அனைவரும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எந்த கெட்ட செய்தியும் வராதபடி இங்கேருந்து நல்ல செய்தி போவோம், அங்கேருந்து நல்ல செய்தி வரவும் நீர் கிருபை செய்ய மாண்டவரே. ஸ்பா ஆமாண்டவரே. அதே போல் தேசத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்பா இந்த மதமாற்ற சட்டத்தை வைத்து எங்களை ப்ளேம் பண்ணிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஸ்பா அந்த மதமாற்ற சட்டத்தை வைத்து யாரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எதிர்க்கிறா அந்த காரியத்தெல்லாம் மாற்றி போடுமாண்டவரே. ஸ்பா அனைவரும் எங்களுக்கு சுதந்திரம் உண்டு, இந்த தேசத்திலே எங்கள் இயேசுவை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை அவர்கள் அனைவரும் ஒரு தைரியத்தோடு உம்முடைய ஆவியானவர் ஒத்தாசையோடு அறிவிக்க நீர் கிருபை செய்யுமாப்பா. ஸ்பா அவர்கள் அறிவிக்கவும் மற்றவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யுமாண்டவரே. ஸ்பா அதுக்கு இடையூறாக இருக்கிற அனைவரும் உண்மை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒருவரும் உண்மை அறியாமல் இந்த ஒரு தங்களுடைய பெருமைக்காகவும் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் உம்மை எதிர்க்காதபடி அனைவரும் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி அவர்களை அனைவரும் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஸ்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றும் நாங்கள் ஜெபிக்க மறந்த அநேக காரியத்துக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஸ்பா நீர் ஒவ்வொரு காரியத்தையும் பதில் தரும் ஆண்டவரே. எல்லாமே ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்தவர், மெய் தெய்வம், எல்லா புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர். நாம் படைக்கப்பட்ட நோக்கமே ஆண்டவர் என் கூட அன்பு கூறுவதற்காக, நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக. அல்லேலூயா. இதை உணர்ந்து செயல்பட
ஆவியானவர் இந்த வேளை நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை போற்றுவது நம்முடைய அன்பின் வெளிப்பாடு. ஆண்டுடைய கிருபை வெளிப்படுகிறது. அநேகர் கூடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் இதை எனக்காக செஞ்சீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதயத்தின் ஆழத்திலிருந்து வாய் மூலமாக வெளிப்பட வேணும். அப்போ நீர் இந்த காரியங்களை நீர் மாத்திரம்தான் எனக்காக செய்ய முடியும். நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கேன், அது உம்மாலே, உம்முடைய கிருபையால், இரக்கத்தாலே. ஹல்லேலூயா. பாவியாக இருந்த என்னை, எங்களை உம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளாக மாற்றியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கவனமாய் கேட்டு கீழ்ப்படிய ஒரு புதிய மனதை, இருதயத்தை தந்திருக்கிறீர். பாவ மனிதன் மரித்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கிற, அதன்படி நடக்கிற புதிய மனிதனாய் என்னை மாற்றினீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். உம்மை போல வேறு தேவன் இல்லை. அந்த பரிசுத்தத்துக்கு நீங்களை அழைச்சிருக்கீங்க. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை அழைச்சிருக்கீங்க. நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்க அழைச்சிருக்கீங்க. அதற்கு ஏற்ற பரிசுத்தத்தை உம்முடைய வார்த்தையால், உம்முடைய வார்த்தையாகி நீதியால் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்தமாக்கி, ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாய் இந்த வேளையில் எங்களை பரிசுத்தமாக்கும்படியா எல்லாரும் கூட ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு மகிமையை செலுத்தி நாம் அப்படி மாற வேண்டும் என்கிற உணர்வை வேண்டும்படி ஜெபத்தோடு கூட இந்த பாடலை, வாஞ்சையோடு கூட இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. Yes.
மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்முடைய நீதியினாலே பரிசுத்தர், உம்முடைய நியாய தீர்ப்பினாலே உயர்ந்தவர். உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்குள்ளே கொண்டு வருகிற மகிமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை பரிசுத்தமானது, நிச்சயமானது. எங்களை சுத்திகரிப்பது, அசுத்தங்களை நீக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது தகப்பனே. அசுத்தங்களை நீக்கி சுட்டரிக்கின்றது. சுட்டரிப்பின் ஆவியானவர் அழுக்குகளை எல்லாம் சுட்டரித்து எங்களை நீதிமானாக்கி, நீதியை சிந்தித்து நிந்தியை பேசி நீதியை செய்கிறதுனாலே உம்முடைய வார்த்தையினால எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். இனி நாங்கள் பாவிகள் அல்ல, எங்களை நீதிமானாக்கினபடி உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தீர். பாவங்களை எல்லாம் நீக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பாவம் இல்லாதவரே, ஹல்லேலூயா, எந்த குற்றமும் இல்லாதவரே, மாசற்றவரே, மகிமையானவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவரே, மகா பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இருளின் அதிகாரம் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் மேற்கொள்ளாது, அதை பின்பற்றுகிற எங்களையும் மேற்கொள்ளாது. பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்காது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது. நினைத்து பார்க்க உணர்வை தாங்கப்பா. வேற எத்தனையோ காரியங்களை நினைக்கிறோம். எங்கள் துன்பத்தை மாத்திரமே, பிரச்சனைகளை மாத்திரம் நினைக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் நினைப்பதில்லை தகப்பனே. அநேக வழிகளை மறந்து போகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு உணர்த்துவீங்க, உணர்த்துவீங்க. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும். உம்முடைய மகிமை எவ்வளவு பெரியது. வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக கடவது ஆக கடவது என்றீர். அவைகளெல்லாம் உண்டாயின. இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறீர். அந்த வல்லமுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை தைரியமா சொல்லும் பொழுது, விசுவாசித்து சொல்லும் பொழுது அநேக காரியங்களை நீர் எங்களுக்காக உண்டாக்குகிறீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல ஒரு தேவல்ல. விக்கிரகங்கள் அழிந்து போகும், விசாரிக்கப்படும் நாட்களில் இல்லாமல் போகும். தேவரீர் ஒருவரை நிச்சயமானவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு ஜீவன் தந்தீங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பாதாளத்திலையும் நரகத்திலையும் அழிக்கப்படாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு நீர் ஒருவரே பயப்படத்தக்கவர். நீரே அழிக்க வல்லவர். நீரே பயப்படத்தக்கவர் என்று அறிந்து நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். ஆலயத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுகிறோம். அதே வழியில் நம்முடைய அன்பை நினைத்து அன்போடு கூட காணப்படுகிறோம். ஆண்டவரே, சபையில் வரும்பொழுது சபை ஒழுங்காய் பின்பற்ற அறிவு, ஞானம், புத்திய பயத்தை தாங்க. அல்லேலூயா. ஒருமித்து ஒரு மனதோடு ஆராதிக்க கிருபைதாங்க. அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க எனக்கு ஜீவனா இருக்கீங்கப்பா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய காரியம் இல்லை. ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவோம். கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கிறதுனால, நம்புகிறதுனால, அதன்படி நடக்கிறதுனால நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு நீங்கள் எனக்கு ஜீவனாக இருக்கீங்க ஆண்டவரே. மரணம் எங்களை மேற்கொள்ளாது. சரீர மரணம் வரலாம், ஆவிக்குரிய மரணங்களை மேற்கொள்ளாது. நாங்கள் உயிர்த்து கிறிஸ்து இயேசுவோடு கூட காணப்படுவோம். ஹல்லேலூயா.
பயங்கள் நீக்கி சமாதானம் தருகிற தேவன் நீங்க. யாவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். ஆம் தகப்பனே, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், எங்கள் தகப்பனாக இருக்கீங்க. ஒருபோதும் கைவிடுவதில்லை. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் விடுதலை தந்த தேவன், எங்கள் பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பு தந்த தேவன், எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுவித்து மீட்டு ரட்சித்து விடுவித்து, ஹல்லேலூயா ஆண்டவரே, மகிமையான உம்முடைய ஒளியிடத்தில், ஆச்சரியமான ஒளியிடத்தில் எங்களை வரவழைத்தவர் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகத்துவத்தெல்லாம் எண்ணி உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய மகிமை எல்லாவற்றையும் சொல்லி உமக்கு ஸ்தோத்தரிக்க, உயர்த்த தொடர்ந்து எங்களுக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் வீண் சிந்தனைகளை வெறுத்து நாங்கள் உம்மை துதிக்க படிக்கட்டும், போற்ற படிக்கட்டும், உயர்த்த படிக்கட்டும், மகிமை செலுத்த படிக்கட்டும். உம்முடைய கிருபை பெறுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதிகாலையில் எழும்பி நேரத்தோடு குறித்த நேரத்துக்கு எழும்பி உம்மை தேடுவதற்கான வாஞ்சையை தாங்க. ஆசீர்வதிங்க. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து களி கூறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து வழக்கம் போல் காலை 6:30 மாலை 6:05 நடைபெறும். வேதாகம கல்லூரி பாடங்கள், அடிப்படை பாடங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரவு 7:30 முதல் 8:30 வரைக்கும் நடைபெறுகிறது. பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் 7 முதல் 8:30 ஜூமில் வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. பல முறை சொன்னாலும் வந்து பார்ப்போன்ற எண்ணம் கூட இல்லை நிறைய பேருக்கு. என்ன ஜனங்களோ ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. புதன்கிழமை மன்றாட்டு ஜெபம் 7 முதல் 8 மணி வரைக்கும் நடைபெறுது. அநேகருக்காக ஜெபம் பண்ணுறோம். தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது, தன்னுடைய வியாதிகளை சொல்லும் பொழுது சில பேருக்கு பேர் சொல்ல மாட்டோம், அவங்க சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. ஆனாலும் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள், உங்களுக்காக பாரப்பட்டவங்களுக்காக எப்படி சபை ஊழியங்களுக்காக, ஆண்டுடைய ஊழியங்களுக்காக, தனிப்பட்டவருடைய பிரச்சனைக்காக எப்படி பாரத்தோடு சபை மக்கள் ஒரு கூட்டம் இருக்குன்னு வந்து பார்த்துட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பிரியாட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம். என் பேர் இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லது தாளில் நீங்கள் சபைக்கு வரும்போது எழுதி கொடுக்கலாம். உங்கள் பேர் போட்டு நம்பர் போட்டு இதே மாதிரி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணோன்றால் கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ஆகவே உங்கள் ஃபோன் நம்பர் நிச்சயம் வேணும். அல்லேலூயா. அந்த காரியம் என்ன ஆனது நிச்சயமாக தெரியல. நாங்கள் கொஞ்ச நாள் கழிப்பு கூப்பிட்டு கேட்போம். நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ஆச்சுது ஏது. அல்லேலூயா. அவை உங்கள் ஃபோன் நம்பரோடு நீங்கள் காரியங்களை தெரிவிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். வழக்கம் போல் செய்திகளை பார்க்குறோம். மதம், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களெல்லாம் நீங்கள் மறுபடியும் இந்துக்கு வாங்க என்று சொல்லி நிர்பந்தப்படுகிற, கொடுமைப்படுத்தப்படுகிற காரியங்களை அதிகமாக கேள்விப்படுறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், தமிழ்நாடானது ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்காக தமிழ்நாட்டுக்காக விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வடநாட்டில் இப்படி இன்னும் வடநாட்டில் சொல்ல முடியாத அசிங்கமான காரியங்கள்லாம் நம்ம தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பெண்களை குறிப்பாக அவங்க செய்கிற அநியாயங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமாக செய்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டுடைய சத்தியம் போகிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குது. ஆகவே இன்னும் அதிகமாக இருக்காக வட இந்திய ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது சாட்சிக்கான நேரம். என்னுடைய நாமத்தை மையப்படுத்தும், எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை மையப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே சாட்சி சொல்கிறவங்க நல்லா ஞாபகிச்சுங்க. கேட்குறவங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். ரொம்ப அதிகமான வீண் கதைகள் வேண்டாம். சுருக்கமாக சொல்லுங்கள், ஆண்டுடைய நாம மையப்படணும். அல்லேலூயா.
கர்த்தர் இந்த நேரங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் 18ஆம் தேதி ஸ்தோத்திரம் இந்த கர்த்தர் தேச கடந்த வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ 6 மாத காலங்கள் லீவ் எடுத்திருந்தேன் ஸ்தோத்திரம் அந்த படிப்பின் நிமித்தம். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் சொன்னாங்க, சரி போக வேணாம், எங்கள் அப்பா அம்மா எல்லாருடைய விருப்பம் இங்கேயே இருக்கவும், இங்கே நான் இந்த லா ப்ராக்டிஸ் பண்ண கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே ஆயத்தப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக அந்த 18ஆம் தேதியோடு தான் எனக்கு முடிய போகுது. அந்த 6 மாதம் ஆகி எக்ஸிட் ஆகி மறுபடியும் அதே 18ஆம் தேதி எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமே நாங்கள் கிளம்பி வந்துட்டேன். மனைவிக்கு மாத்திரம் தெரியும். மண்டியமாக ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன்னா அவங்க என்னை அங்கேயே இருக்க சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அங்கே இருந்தது. கிளம்பி வந்துட்டேன். வந்தனும் என்னோட மனசு ஒரு ரிசைன் பண்ணி போயிடணும். அடுத்த நாள் 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஹெச்ஆரை பார்த்துட்டு ரிசைன் பண்ணி போயிடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஆனால் ஆவியானவர் நடத்தினார் வேத வசனங்களை கொண்டு. ஹெச்ஆரில் போய் பார்க்கும்போது எதுவுமே சொல்லலை, நான் ரிசைன் பண்ணி போகிறேன்ற எதுவுமே சொல்லலை. ஏன் இவ்வளோ நாள் லீவ் எடுத்தேங்கன்றப்ப நான் சொன்னேன், 2 நாள் போய் ரூமில் இருக்க சொல்லிட்டாங்க. உங்கள் போய் இருங்க, ரூமில் இருங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா 6 மாதம் இது எடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். 2 நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அமர ஆவியானவர் உதவி செய்தார் தேவன். வேத வசனங்கள் மூலியமாக அநேக காரியங்கள் இந்த 2 நாள் முழுவதுமே தனிமையான அந்த ரூமில் இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை அதிகமாக கற்றுக் கொடுத்தார். மீண்டுமாக கடந்து செல்றதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க ஹெச்ஆர்லேருந்து. வண்டியில் ஏறி உட்கார்ந்தானே, இயேசு சுவாமி வேத வசனங்கள் மூலம் பேசுகிறவர் என்பதை அறிந்து ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல ஒரு வசனம், அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்கீங்க, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல, டெர்மினேஷன் கூப்பிட்டுருக்காங்களா, அப்படி தான் என்னுடைய இதில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வசனம் வருவது வந்துச்சு. உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆதலால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆனால் எல்லாருடைய இதுவும் என்னன்னா டெர்மினேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல வசனம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த வசனம் அப்படியே என்னோட கூட பேசிக்கிட்டே இருந்துச்சு. அந்த 1/2 மணி நேரம் அந்த ஹெச்ஆரை போய் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தார் ஆண்டவர். போய் அவரை போய் பார்த்தவொடனே அந்த ஹெச்ஆர் என்னுடைய நண்பராகவும் மாற கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு அடுத்தபடியாக அதே மீண்டுமாக அதே பழைய ப்ராஜெக்டில் போடவும் பிஎம் சாரை போய் பார்க்கும் பொழுது அதை தேவனுடைய வசனத்தின்படியே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கலாம். அதை என்ன உண்மையிலே சொல்கிறேன், அதை உணர்ந்தேன். ஏன்னா என்னுடைய டிவிஷனல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வரைக்கும் நம்முடைய சபைக்கு வர பிள்ளைகளோட ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்ததுக்கு டெர்மினேஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அநேக பிள்ளை என்னுடைய ப்ராஜெக்டில் பார்த்துருக்கேன். நிறைய பிள்ளைகள் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே டெர்மினேஷன் பண்ணுவார். ஆனால் 6 மாதம் இத்தனை வரைக்கும் எடுத்தேன். ஆனால் ஹெச்ஆரில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் நேரடியாக பேசும் மீது அவர் சொன்னார், எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க தினேஷ், ஆனால் நான் உன்னை ஹோல்டு பண்ணி வச்சேன். ஆனால் எதற்கு ஹோல்டு பண்ண அவருக்கு தெரியலை. ஆனால் ஆண்டருடைய சித்தம் இருந்தது. ஆனால் நான் நினச்சேன் இந்திய தேசத்தில் மறுபடியும் கண்டு என்னுடைய இந்த லா ப்ரொஃபஷனலில் ப்ராக்டிஸ் பண்ணுன்றது 100% என்னுடைய மைண்டில் இருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தம் அதில் என்பதை உணர்ந்து கொண்டேன். அவர் எப்போ போக சொல்கிறாரோ அப்போ என் குடும்பத்திலையும் அந்த தகவலை சொன்னேன். என் மனைவிக்கும் விருப்பம் இல்லை அங்கே இருக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டருடைய சித்தம் அங்கே இருக்குது. ஏதோ ஊழியத்தையோ ஆண்டருடைய சித்தம் ஏதோ வைத்திருக்கிறார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன். அந்த 2 நாளில் ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, தினேஷ் எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணுறாங்க, ஏன் உன்னை டெர்மினேஷன் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒன்று இருக்குது, அதை ஏசப்பவங்க கூட இருக்காரு அப்படின்னு அந்த புறஜாதிகள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் டெர்மினேஷன் பண்ணுறாரு, ஏன் உன்னை மட்டும் பண்ண மாட்டார், அப்போ உனக்கு அவருக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்பா இல்லைப்பா, எனக்கு ஏசப்பா உண்மைதான் பிரதர், இயேசு உங்களோட இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குதுண்டு. தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை சொல்வது போல தேவன் அடியனை இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்ததுக்காக அவருக்கு சோத்திருக்கிறேன். லாஸ்ட் சண்டே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை இருந்தது, கட்டிங் மிஷினில் வேலை பார்க்குது. அப்போ சப்கான்ட்ராக்ட் பசங்களை கூப்பிட்டு இருந்தோம். அப்போ அந்த பையன் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே அந்த பிளேடு உடைந்து அவன் மேலே இப்போ செதறிச்சு. ஆனால் நான் சொன்னேன், நீ வேலை செய்யாதப்பா, நீ போயிட்டு அங்கே இரு, ஏன்னா உனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, லைட்டாக தான் பட்டுருந்து, அதனால் சொன்னேன் நீ போயிட்டு உக்காரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த பையன் சொன்னான், இல்லை சின்ன அடி தான், வேலை ஸ்தலத்தில் இது போல் நடக்கிறது நார்மல் தான், அதனால் நான் நிற்கிறேன்ட்டு சொன்னான். அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணதுன்ட்டு நான் அந்த மிஷினை வாங்கி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கடைசியாக முடிகிற கட்டத்தில் பார்த்தா அந்த மிஷின் நான் மேலே இருந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் சைடில் நின்றுட்டு இருந்தான். அவர் நிற்கணுன்றது கூட அவசியமே இல்லை அந்த இடத்துல. அப்போ அந்த மிஷின் ஸ்லிப் ஆகி போயிட்டு அவன் மேலேயே விழுந்துருச்சு. அந்த ரன்னிங் கண்டிஷன்லேயே பார்த்தா அவன் வயிற்றில் பெரிய ஒரு காயத்தை ஏற்பட்டு நல்ல ஒரு ஆழமான கட்டு இதுவாகிடுச்சு. அப்போ உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு இது போல் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஜெயிலில் வச்சிட்டாங்க.
அப்போ வந்து நான் யோசித்தேன், தேவன்கிட்ட வந்து ஒரு சைடில் வந்து மனசு சொல்லிச்சு, இப்போ எனக்கு ஏன் இப்படி நடந்தது கேட்கலாம். அப்போ வந்து இன்னொரு சைடு நான் தேவன் வந்து இப்படி கேள்வியே கேட்க மாட்டேன். தேவன் வந்து அவர் கிருபையினால் வந்து அந்த பையனுக்கு வந்து சுகம் கொடுப்பார், இதுலேருந்து என்னை வந்து விடுவிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாருன்ட்டு நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 மணிக்கெலாம் அந்த பையன்லேருந்து ஃபோன் வந்தோன்னே ஹாஸ்பிட்டலில் வந்தோன்னே விட்டுருவேன்னாங்க. அதுக்கடுத்து செல்லில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மொபைல் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்தது. நானும் 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்து நானும் வந்து அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டேன். அது 10:30 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இது போல் வந்து வக்கீலை வச்சு இது பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார். தேவன் வந்து இல்லைனா வந்து அது அடுத்த நாள் ஒரு 3 நாள் வரையும் ஜெயிலில் இருக்க வந்து வச்சுருப்பாங்க. நான் தினமும் வந்து வீட்டுக்கு கால் பண்ணுற காரியம் உண்டு. அப்போ வந்து வீட்டுக்கும் வந்து தகவல் சொல்ல அன்றைக்கி நேரம் இருந்ததுனால எப்படியும் ஈவினிங்காக தான் கால் பண்ணுவேன். அப்போ அவங்களும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க என்ன நடந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. தேவன் வந்து கிருபையாக வந்து அன்றைக்கி நைட்டே கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அதே போல் எனக்கு உணர்த்தினார், நம்ம வந்து காலைல ஜெபிச்சுட்டு போனாலும் வேலை ஸ்தலத்தில் வந்து வேலை நடக்கும்போது அந்த கூட இருக்கவங்களுக்கு தான் ஜெபிக்கணும், அப்போ அவங்க பாதுகாப்புக்கும் நம்ம வந்து ஜெபிக்கணுன்றதையும் உணர்த்தினார். இந்த காரியத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தி என்னை தாழ்த்தி இந்த அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடினை சாட்சியாக ஏற்படுத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த தேசத்தில் 2004 இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நான் ஃபோர்ட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஜெனரல் சர்வீஸ் சூப்பர்வைசராக. எப்படி இவன் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருக்கிறான்னு தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு கிருபை அது என்னுடைய மூலமாக வெளிப்படுது. இந்த தேசத்துலேயும் கர்த்தர் இவ்வளோ நாள் வச்சுருக்கிறாரு அப்படின்னு இப்போ புதுசாக நம்ம கம்பெனிக்கு ஒரு சிஇஓ வந்திருக்கிறாரு. அப்போ சிஇஓ வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லோரும் யார் லாங் இயர்ஸ் இருக்கிறாங்களோ அதிலேருந்து எல்லாத்தையும் டர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இதே இதில் வந்து நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லுக்கும் கொடுத்துருந்தாங்க, இத்தனை % நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் ஹெச்ஆர் மேனேஜரும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்போ ஒவ்வொரு டிவிஷன் மேனேஜர்ஸ் இப்போ எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 7 பேராவது நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் எனக்கு கோட் பண்ணுங்கன்றிருந்தாங்க. நான் யாரை கோட் பண்ணுறதுன்னு கூட இது இல்லாமல், ஆண்டவரே எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் யாரை பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இல்லை நான் யாரையுமே பாயிண்ட் பண்ண மாட்டேன், அப்படியே இருக்கிறபடி எல்லாத்தையும் நான் இது பண்ணி நான் கொடுத்தேன். ஹெச்ஆர் மேனேஜரும் எவ்வளோ பார்த்தாரு, சரி ஓகே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு மேலே இருக்கிற என்ன கொடுத்தாங்களோ எல்லாம் தெரியலை, ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் போனார். மேலே போயிட்டு நேற்று லாஸ்ட் டே வந்து சொன்னாங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரையுமே டெர்மினேட் பண்ணலை அப்படியான ஒரு ஒரு பெரிய காரியம் செஞ்சார். அதே சமயத்தில் நானும் என்ன செஞ்சேன், என்னுடைய ஸ்டாஃபுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கும் இன்றைக்கி ஹாப்பி வீக்கெண்டுன்னு போட்டு அவங்களுக்கு இந்த கொடுத்தோன்னே எல்லோரும் வந்து என்னை இது படுத்தினாங்க. நான் சொன்னேன், என்னை மகிமைப்படுத்தாதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவர் தான் அவங்களுக்கு இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த நாள்லையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செஞ்சதுக்காக நான் கர்த்தரை உயர்த்தி என்று சாட்சியை முடிச்சுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவாகிய உம்மிடமிருந்து மாத்திரம்தான் வருகிறது என்கிற அறிவை ஞானத்தை புத்தியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, அநேக வேளையிலே நீர் செய்கிற நன்மைகளை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. நீரே எல்லா துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரர். ஆகவே அதை நினைத்து விசுவாசித்து உணர்ந்து ஆண்டவரே சபையில் உம்மை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதித்து விட்டீங்க. தொடர்ந்து தகப்பனுடைய பிள்ளையை நீங்கள் ஆசிர்வதிங்க, பயன்படுத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆக்சிடெண்ட்டில் இப்படியாக உடைய மகிமை வெளிப்படும்படியாக கிருபை செய்தீர் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகின அந்த சோன் மறுபடியுமாக உம்மை தேடி வர கர்த்தர் இதை தீமையாக நன்மையாக ஆசீர்வதிரும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்துல கூட அவங்க அப்பா அவங்களுடைய ப்ரே பண்ணுற இடத்த அப்பா ஸ்தோத்திரம் தாவே உடைய பிள்ளைகள் ப்ரே பண்ணுவதற்கு இடம் தரும்படியாக மாற்றினீரே நமக்கு ஸ்தோத்திரம். இதனால் எந்த விதமான வருங்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக இந்த இடத்துல ஆண்டவரே மேம்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்த வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனைக்கான கண்களுக்கும் நீங்கள் மறைத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அந்த சோதனை நீங்கள் குணப்படுத்தி
இயேசு கிறிஸ்துவே சுகத்தை தந்தார்னு சொல்லி தொடர்ந்து விசுவாசிக்க செய்து மறுபடியும் இடத்துல வரும்படியாக நீங்கள் கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு 6 மாதம் கழித்து வந்தாலும் கூட இப்படியாக மறுபடியுமாக வேலையில் சேருவதற்கு நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் படிப்பதற்கு இருக்குது. அறிவும் நாட்களும் காணாது. ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மை பற்றி அறிவது, உண்மை குறித்து படிப்பது இன்னும் அதிக தேவையாக இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் உணர்த்தி ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தகப்பன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்படி அற்புத காரியங்களை தொடர்ந்து முடிய பிள்ளைடைய வாழ்க்கையில் செய்து வரீங்க. நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய குறைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய இரக்கத்தினால் இப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் கொடுக்குறீங்க. தொடர்ந்து ஆண்டவரே நமக்கு நன்றியுள்ளாக ஊழியம் செய்ய கர்த்தர் பெரிய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சொன்ன வல்லமையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் விபத்து வந்தால் கூட ஆண்டவரே நீங்கள் போலீஸ் கேஸ் ஆனால் கூட நீங்கள் அதை காத்து கொண்டீங்க. அப்போ எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை ஸ்தலத்திலும் சபையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் கூட வேலை ஸ்தலத்தில் போயும் கூட ஜெபித்து ஆரம்பிக்கிற ஒரு உணர்வை கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகிமையை காண கர்த்தர் கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே ஆண்டவரே வேலை இழப்புகள் ஆண்டவரே சர்வ சாதாரணமாக இருக்குது தகப்பனே. அதை உயரதிகாரிகள் ஆண்டவரே இரக்க குணமே இல்லாமல் செய்கிற காரியத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டும்படியாக கிருபை செய்தீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. சபையின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் உங்களுடைய இரக்கத்தை நீங்கள் காண்பித்து வேலை இழப்பு இல்லாதபடிக்கு புதிய வேலையில் சேர புதிய வழிகளை திறந்து ஆம் தகப்பனே சபையில் இப்படியாக இவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் அதனுடைய மேன்மையை நம்ம வாழ்க்கையில் காண்கிறோம் என்று சொல்லி உணர்ந்து உங்களுடைய நாமத்துக்கு துதியும் கனத்தையும் மையம் செலுத்தும்படியாக நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசிர்வதிங்க, உணர்த்துவீங்க. தொடர்ந்து தகப்பனே நெருக்கத்திலே, கண்ணீரிலே, வியாதியிலே, பலகீனத்திலே, துக்கத்திலே, இயலாமையிலே, வலியிலே, வேதனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கருத்தில் கொடுக்குறோம். என்ன செய்வது தெரியாமல் புரியாமல் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீரே தகப்பனே, நீர் ஒருவரே உங்களுடைய வார்த்தையே ஆண்டவரே ஆறுதலாய் தேர்தலாய் விசுவாசிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை இருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து விசுவாசிக்க செய்து தெய்வ மகிமையை அற்புதமாய் காண விடுதலை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீர், கவலைகள், வலிகள், வேதனை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை பாடலாம். செய்ய நின் செம்பாகம் சேவி
கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக சொன்ன சேசுராஜ் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை எங்கள் கொடுத்த கிருபைக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியுமானவரே, எங்கள் உழைப்பதற்கு கொண்டு பலத்தை கொடுத்து அந்த பலத்தின் மூலியமாக கர்த்தாவே நாங்கள் சமர்ப்பத்தை சிறு துளியை உமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேகமாக கொடுப்பதற்கு எங்களுக்கு உற்சாகத்தை தாருமாண்டவரே. வல்லமுள்ளதேனே, கொடுக்க போகிற செய்தியை ஆசீர்வதியுமானவரே. செய்தியை கர்த்தாவே ஏற்றுக்கொண்டு எங்கள் இதயமாக பலகில் பதித்து அதன்படி நடக்கணுமானவரே. கர்த்தாவே, எங்கள் அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து அதன்படி நடக்கணும். செய்தி கொடுக்கும் தாசனையும் கரத்தில் மறைத்து கர்த்தாவே, இரத்த கோட்டைகள் மறைத்து அந்த செய்தியை எங்கள் இதயத்தும் பலகையால் மறைத்து கர்த்தாவே அதன்படி நடக்க எங்கள் வழி தாரும் கர்த்தாவே. இந்த செய்தி வேலை ஆசிரியம் கொடுக்கப்பட்ட காணிகை கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆசிரியம் ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையிலே நீங்கள் வந்திருந்தீங்க, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது, உம்மை உயர்த்தினோம் தகப்பனே. ஒவ்வொரு பதிலும் உடைய பிரசன்னம், விசேஷித்த பிரசன்னம் மகிமை விளங்கிற்று. இந்த தியான வேளையிலும் உடைய மகிமின் பிரசன்னமும் ஆளுகையும் அதிகாரமும் வல்லமையும் விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கவனித்து கேட்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையை தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டு மனதார ஏற்றுக்கொண்டு வானத்தையும் பூமியும் படைத்த மெய்தவனாகிய உம்முடைய வார்த்தை இருக்கிற அப்படின்னாலே அவைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்கு கீழ்ப்படியவும், இதனால் நம்முடைய மகிமையை காணவும், ஆசீர்வாதமான மகிமையை எங்கள் வாழ்க்கையில் காணவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இரக்கம் தாங்க. ஒவ்வொருடைய கேள்விக்கான பதிலை ஆவியானவர் பேசுங்க. அடியனையும் அடியனுடைய பலகீனத்தையும் நீங்கள் ஆவியானவர் மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க, பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆலயத்தில் நாம் வரும்பொழுது ஆலய ஒழுங்கு இருக்குது. அல்லேலூயா. குறிப்பாக கீழே உட்கார்ந்ததுன்னா மக்களுக்கு ஒரு தாழ்மையின் சிந்தனை இருக்கும். அவங்க அதிகமாக ஒரு கவனிக்கவும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கவுமான ஒரு காரியம் எளிதாக இருக்கும். ஆனால் இங்கே சேர்லாம் போட்டு கொடுத்ததுனால மக்களுக்கு தங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கு அநேக இடமாக மாறிப்போச்சு. அல்லேலூயா. சபையார் ஒரு காரியத்துக்கு நேரத்துக்கு எதை செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்யணும். அல்லேலூயா. அதே போல் இங்கே சீக்கிரம் முன்னால் வந்தவங்க தயவுசெய்து ஜெபம் பண்ண படிங்க. அல்லேலூயா. யாரும் பேசக்கூடாது. ஒருவேளை இங்கே உள்ள குரூப்பு அவங்க பாட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது இருக்கட்டும். யாரையும் பார்க்க ஜெபம் பண்ண படிங்க. அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்தாங்க. அல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, முந்தின நாளே நீங்கள் ஆயத்தப்படுங்க. முந்தின நாள் மொபைல் ஃபோனை கொஞ்சம் சீக்கிரம் முன்னால் வச்சு நல்லா தூங்கிட்டு, இங்கே சீக்கிரமாக தூங்கினா தான் அங்கே உடம்புல தெம்பு இருக்கும், இங்கே உற்சாகமாக காணப்பட முடியும். அல்லேலூயா. அங்கே தூக்கத்தை விட்டுட்டு இங்கே உடல் வசதியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள்லாம் விரும்பினாலும் எங்களுக்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால அதெல்லாம் பெரிய கஷ்டம். உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை அல்லது பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரையான பகுதி. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் ஒரு சகோதரியை பார்த்து, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஒரு சாட்சியை கொடுக்கிறார். என்ன சாட்சி? ஆமாம், சாதாரண அன்புல மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அப்போது அந்த சாட்சி கொடுக்கப்பட்டவர் யார் என்பதை நம்ம பார்த்து தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, பக்தி விருத்திக்கு இவைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. நம்ம வாசிப்போம் 47ஆம் வசனம்.
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் இதில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. ஆனால் அதை பார்க்குற ஒருவர் என்ன சொல்கிறாரு? இவள் பாவியான ஸ்திரீ ஆயிற்றே. அல்லேலூயா. நம்முடைய பார்வை வேறு, ஆண்டுடைய பார்வை வேறு. அல்லேலூயா. அதனால் நாம் ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்கிற ஒரு காரியம் மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்தவர், அவைகளை ஆராய்ந்து அறிகிறவர். ஆகவே என் ஆண்டுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? வேதத்தில் அநேகரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தது உண்டு. அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. பெரிய விசுவாசம். இப்படி ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த போதும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தும் சரி, தன்னுடைய உண்மையான பக்தர்களுடைய பக்தியை, அன்பை அவர் கண்டு இப்படி அநேக சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? எதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும், நானும் சிந்திக்கணும். அல்லேலூயா. அட்லீஸ்ட்டு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இவன் சபைக்கு வந்த நாள்லேருந்து சத்தியத்தை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறான்ங்கிற ஒரு சாட்சி நம்ம குறித்து எல்லாத்துக்கும் அவசியம். அல்லேலூயா. ஒரே நாளில் அல்லது ஒரே வாரத்தில் ஹை லெவலுக்கு போனால் கூட சபைக்கு வந்து இங்கு அநேக காரியங்களை கேட்டு தங்களை மாற்றிக்கொண்ட ஒரு காரியம் மிக மிக அவசியம். நம்ம வாழ்தோறும் வளர்கிற பிள்ளை காணப்படணும். அல்லேலூயா. எனவே தான் நம்முடைய அன்பு பெருகிறதாய் காணப்பட வேண்டும். எனவே தான் நாங்கள் எபேசு சபையில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய். ரொம்ப பெரிய ஒரு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆலயத்துக்கு வரேன் போகிறேன், அவ்வளோதான். பிறகு எனக்கு ஆண்டவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்கிற மாதிரியான நடவடிக்கையில் உள்ளவர்கள் அநேகர் இருக்காங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லாதபடி கேட்கிற சத்தியத்தை விசுவாசித்து நமக்குள்ளே கொண்டு வந்து கீழ்ப்படிந்து அது தேவனத்தில் அன்பு கூறுகிற ஒரு காரியம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பகுதியில் ஆண்டவர் சில காரியங்கள் எப்படிப்பட்டதை குறித்து, பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். யார் இவர்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த சொல்லப்பட்ட ஸ்திரீயானவள் எப்படி அன்பு கூர்ந்தாள் என்று பார்க்க போகிறோம். யார் அதிகம் அன்பு கூறுவார்கள் அப்படின்ற ஒரு காரியமும் வேதத்தில் இருக்குது. அதே போல் நாம் கர்த்தரை தேடி அன்பு கூறும்போது தான் நம்முடைய பயமும் அன்பும் அவர் மேலே வருது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், கூடவே அவருடைய அன்பை உணர்ந்த அன்பு. அல்லேலூயா. இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஆலயத்துலேயும் ஒழுங்காக காணப்பட முடியாது, வெளியே ஒழுங்காக காணப்பட முடியாது. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய அன்பு கூறுதலின் வெளிப்பாடு இதில் எப்படி வெளிப்பட்டது, நம்முடைய அன்பு கூறுதலின் வெளிப்பாடு எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம். அதே மாத்திரமல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு காரியத்தை நம்ம வேத வசனங்களின்படி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது இதில் முதல்ல எந்த ஸ்திரீன்னு போடல இதில். பட் நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு நம்ம கதை மூலமாக தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் வேதத்தின்படி தேடி கண்டுபிடிக்கிற காரம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். அப்போ நம்ம பார்க்கும்போது 36 வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டான். அல்லேலூயா. அவன்றைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்த காலத்தில் அநேக பிரிவுகளில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து தேவனை தொழுது கொண்டவர்கள் தான். ஆனாலும் கூட தங்களுடைய சுய நீதினால் சில வேதம் சொல்கிற காரியத்தை விட்டு தங்களுக்கென்று சில சுயநீதிகளை வச்சு கொண்டனால அவங்க வேறு பிரிவினர்களாக எண்ணப்பட்டார்கள். அதில் ஒரு பிரிவு தான் பரிசேயர், சதுசேயர் என்கிற ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 23 கரெக்ட் 23 வாசிங்க. அதே என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். சார்,
அப்போ இங்கே இந்த பிரிவினரிடையே உள்ள அந்த எதை பார்க்குறோம், அவனுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் சத்தியமே அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதனால தான் என்னது நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பே இருக்குது. அதான் ஒரு சத்தியத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். அப்போ பிசாசானவன் இவனுடைய சுயநீதினால், சுய அறிவினால் கொஞ்சம் கூட படித்தாச்சுனால என்ன அப்படின்னா, தங்களுடைய அறிவை குறித்து, தங்களுடைய சிந்தனையை குறித்து பெரிதாக எண்ணி சத்தியத்தை அவமதிக்கிற, அதை பொருட்டாக எண்ணாத, அதை முற்றிலுமாக நிராகரிக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கும் பார்க்குறோம், அன்னைக்கும் பார்க்குறோம். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியமானது. ஆண்டவர் இருந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்திருக்காங்க. அப்போது இப்படி உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற ஒரு காரியம் பிசாசின் பெரிய வஞ்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலால் வரக்கூடிய ரட்சிப்பை நிராகரிக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு இந்தப்படி உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால அவங்களை அப்புறப்படுத்த நம்ம படிக்கணும். அல்லேலூயா. மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான், இதை சொன்னவொன்னே நம்புறதுக்கு பெரிய கூட்டம். அல்லேலூயா. அப்போ ஒரு அறிவு இருக்கா? அப்போ மனுஷனுக்கும் குரங்குக்கும் இடையில எந்த உயிரினமாக இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அப்போ இப்படி நம்ம திருப்பி சிந்தித்து பார்த்தாலோ, ஆண்டுடைய வார்த்தை விசுவாசத்தாலோ எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினரை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட கூட்டத்தில் இல்லாதபடிக்கு நம்ம முழு இதயத்தோடு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இந்த முழு இதயத்தோடு வருவதற்கு நம்ம பிரயாசப்படணும். அப்போ சத்தியத்தை அதிகமாக தேடணும், அதை விசுவாசிக்கணும், நம்பணும், கீழ்ப்படியணும். இப்படி தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மரண பரியந்தம் இந்த காரியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பூரணப்படுதல். இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். பூரணப்படுகிற காரியத்தில் எப்படி அதில் என்னென்ன தடைகள் வரும், என்னென்ன குறைகள் வரும், நம்ம எப்படி பூரணப்படுவது, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதில் எப்படி பூரணப்படுவது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த 23 கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். பட் என்னென்னா அந்த 1 புள்ளியை அடிச்சிருக்கேன். இருக்கட்டும், ஓகே. 23:8 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அப்படி இந்த பொல்லாத உலகத்தில் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் வரக்கூடிய ரட்சிப்பை மறுதலிக்காதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் எழும்பின இந்த நாட்களிலே நாம் அதற்கு பதில் கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கிற நாம் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போது ஆண்டுடைய வார்த்தையின்படியே விசுவாசித்து பதில் சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கும்போது 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். 37ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. சரி, இவ ஏன் பாவியாகிய ஸ்திரீ? வேதத்தில் வாசிக்கிறோம், இவள் 7 பிசாசால் பிடிக்கப்பட்டு ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஆளுகை செய்யும்படி அவங்களுடைய செயலெல்லாம் வெளியரங்கமாய் வரும். அந்த வெளியரங்கத்தினாலே அவங்க பாவின்னு நிச்சயமாக நியாயந்திருக்கப்படுவாங்க. அவங்க பாவி தான். அப்போ இருக்கும்போது, பிசாசு இப்படியில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க பாவி தான். அல்லேலூயா. அப்போது இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் அவன் ஆண்டவரை கூப்பிட்றான். அதனுடைய வீட்டுக்கு போய் நான் பானம் பண்ண வர வேண்டும் என்று விருந்துக்கால சாப்பிட கூப்பிட்றான் என்று நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இதை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ, அந்த வீட்டில் இருந்த அந்த பக்கத்தில் இருந்த ஸ்திரீ, அவளும் அழையா விருந்தாளியாக அந்த வீட்டுக்கு வந்தாள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் ஆண்டவர் மேலே அவ்வளவு பக்தி வைத்திருந்தாள். அல்லேலூயா. அப்போ யாருன்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்த அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேலோன் எனப்பட்ட மரியாளும். சரி, போதும். அவள் பேர் என்னது? மகதலேனா மரியாள். அவன் ஏன் இவ்வளவு அன்பு கூறுறா? ஆண்டவர் இடத்துல 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். கருத்தியெல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேயை விரட்ட போனால் ஒவ்வொரு பேயும் வித்தியாசமாக பேசும். சவுண்ட், அந்த சத்தமே மாறும். ஒவ்வொரு வித்தியாசமான ஆவிகள். அல்லேலூயா. பிசாசை துரத்தியாச்சு, பிசாசு போயாச்சு நினச்சிட்டு இருந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அது வேதத்தில் போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படி நடக்கணும்னு போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இப்படி இருக்கிற நாட்களில் அந்த என்ன காரியம் அப்படின்னா, அந்த
அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு நீங்கிட்டு பிசாசு துரத்தப்பட்டது நல்லது, அவனுக்கு சமாதானம் வந்துச்சு. ஆனால் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடினால, அல்லேலூயா, அவன் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாதபடினால ஸ்டில் அவனுடைய தொடர்ந்து அந்த அசுத்தங்களை காணப்படுகிற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள இருக்கிறதுனால இந்த போன பிசாசு என்ன பண்ணுது, அது திருப்பி வந்து இவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இவன் ஆத்மா வெற்றிடமாக தான் இருக்குது என்று சொல்லி இன்னும் 7 பிசாசுகளை கூட்டிகிட்டு வருது. அல்லேலூயா. வேதம் சத்தியம் நிச்சயம். அல்லேலூயா. எல்லாம் அனுபவத்தில் பார்க்க கிருபை செய்தார். அல்லேலூயா. பிசாசை போராடி உபவாசம் வந்து ஜெபம் பண்ணி வெளியேற்றியாச்சு. ஆனாலும் திருப்பி கொஞ்ச நாளில் திருப்பியும் பிசாசு பிடிக்குது, போய் விரட்ட போயாச்சு அப்படின்னா மாற்றி மாற்றி வித்தியாசமான குரலில் வித்தியாசமான பேய்கள் பேசுது. அல்லேலூயா. என் பேர் இது, நான் போக முடியாது. அல்லேலூயா. அப்படி பல காரியங்களை நான் இப்படியாகும் அப்படியாகும், நான் எவனை விட்டு போனேன், இப்படி பல காரியங்களை கேட்டு ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிற்பாடு தான் எல்லா பிசாசும் போக்கு ஆனால் காரியங்களை பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசின் அடிமைத்தத்திலிருந்து வெளியே வந்த அந்த அனுபவமானது அது மிக மிக பெரிய ஒரு பெரிய விடுதலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அந்த விடுதலையை பெற்ற அந்த மகதலேனா மரியாள் என்ன சொன்னால் ஆண்டவர் மீது அதிகமாக அன்பு கூர்ந்ததை நம்ம பார்க்குறோம். லூக்கா 11:24 26 வரைக்கும் வாசிப்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி போவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு, சரியான ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, அது வெறுமையாக இருக்க கண்டு. நீங்கள் திருத்திங்க, நிறைய பேர் பைபிளில் வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கில் இது ஒன்று, வெறுமையாக இருக்க கண்டு. அங்கே ஆண்டவர் இல்லை, ஆண்டுடைய வார்த்தை இல்லை, விடுதலை தந்த ஆண்டுடைய எந்த மகிமையான வார்த்தையும் கிடையாது, அதை விசுவாசிக்கிற விசுவாசமும் கிடையாது. அப்படி வெறுமையாக இருக்கும் பொழுது அந்த போய் திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டு கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை அந்த மகதலேனா மரியாள் என்கிற சகோதரி பெற்றதுனால அவள் கிறிஸ்து இயேசு மீது அவ்வளவு அன்பு கூர்ந்தாள். அந்த 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 பரிசேயன் சொல்கிறான், இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீ. அல்லேலூயா. அவனுக்கு வந்து இந்த சகோதரி உள்ளே வந்ததே பிடிக்கலை. ஆனால் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அன்பினால் கூப்பிடாமையே போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் மேல் வைக்கிற அன்புக்கு அங்கே என்ன ஒரு மரியாதை பிரச்சனைலாம் பார்க்காது. கவிதையெல்லாம் சொல்லுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் முக்கியம். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது அவள் போய் என்ன பண்ணுறா, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, பரணி அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜாடி இருக்குது, நல்ல வரையப்பட்ட ஒரு ஜாடி. அதில் பரிமள தைலம் என்பது விலையேறப்பெற்ற ஒரு தைலம். அந்த காலத்தில் கிடைத்த தைலங்களில் அது விலையேறப்பெற்ற ஒரு காரியம். ஒருவேளை நம்ம ஊரில் சொல்லும் பொழுது ஒரு விலையேறப்பட்ட ஒரு சென்ட்னு வச்சுக்கோமே, அப்படிப்பட்டதான ஒரு காரியம். அதை விலை கொடுத்து வாங்குவதே அதிக விலையானது. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அல்லேலூயா. ஏன் அழுது கொண்டு இருந்தாங்க இந்த அம்மா? இந்த அம்மாவுக்கு வந்து ஸ்டில் டவுட் இருந்தது, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ இல்லையோ. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அந்த பாவம் தெரியும். அதனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த விடுதலையெல்லாம் ஞாபகம் வந்தோடனே தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ இல்லை என்று சொல்லி அழுகையோடு அந்த இடத்துல காணப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய பழைய பாவங்களுக்காக மனம் வருந்தின காரியமாவது அட்லீஸ்ட் உண்டா? கண்ணீர் விடுறது அது பெரிய நல்ல காரியம். அல்லேலூயா. நம்முடைய சபையில் பைபிள் காலையில் அதிகாராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, இது வரைக்கும் பண்ணாத முறையில் இங்கே கற்றுக்கொண்ட முறையில் ஆராய்ச்சி பண்ண பொழுது என் கண்ணிலிருந்து தண்ணீராய் வந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கும் பொழுது, ஆண்டுடைய வசனம் உணர்த்தி காட்டும் பொழுது நிச்சயமாக கண்ணில் கண்ணீர் வரும், யாராக இருந்தாலும். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அந்த சகோதரிக்கு இதை நினைத்தபடினாலே
ஆண்டவரை பார்த்தபடினாலே அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைச்சு, ஆண்டவரை பார்த்தோன்னே அவங்க காலில் விழுந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, கண்ணீரினால் ஆண்டுடைய பாதங்களை நினைத்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன் தலைமேறினால் துடைத்து. ஏன் அப்படின்னா, பாதத்தில் அவங்க அந்த தைலத்தை போடணும் அப்படின்றதுனால அந்த தன்னுடைய முடியினாலே, தலைமுடியினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி எவ்வளவு தன்னை தாழ்த்தினார்கள், அவங்க உண்மையாய் ஒரு ஆண்டவர் தந்த விடுதலை உணர்ந்தபடினாலே. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்றால், நான் ஆண்டவருக்காக எதுவும் செய்வேன், நான் ஆண்டவருக்காக நேரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படி என்னெல்லாம் இல்லை எழுதப்படல, மறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஒரு 4 பேர் பார்த்துருக்க, ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து விளவு தாழ்த்த முடியும் என்றால் என் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனசில் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு அப்படிலாம் ஒரு மனசில் இருக்குதா? அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னா எவ்வளவு சாக்கு போக்கு. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதலாம். எனக்கு அவ்வளோ சபை மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. பல உண்மையான காரியம் வேண்டாம் இருக்கட்டும். எவ்வளவு பொய் சொல்லுவார்கள், எவ்வளவு நடிப்பார்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது என்ன நடக்குது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாளென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த காரியம் ஆண்டவரை சரியாக புரியாத, ஏற்றுக்கொள்ளாத அரைவர்களுக்கு ரொம்ப தவறாகவும் பைத்தியகாரத்தனமாக தான் தோன்றும். அல்லேலூயா. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, எனக்கு வந்து என்ன பண்ண புரியல. ஆண்டுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்த கதையை ஒரு காரியத்தை பார்த்துட்ருக்கோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அவங்க ஒரு வெக்கத்தெல்லாம் பார்க்கல, அது மாத்திரம் இல்லை எவ்வளோ தாழ்த்துறாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் எப்படி நம்ம பண்ணுவோமான்னு தெரியாது. அல்லேலூயா. ஒருவேளை வந்தால் கூட பண்ணலாம், என்ன இது மாதிரி எழுதியிருக்கு பண்ணலாம், அப்படிலாம் நடக்காத காரியம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம அந்த உள்ளத்தை பார்க்கணும், எப்படி தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. ஆண்டுடைய ஊழியமாக நான் என்னை எவ்வளவு தாழ்த்துவேன். அல்லேலூயா. என்னுடைய பெருமை, வீண் பெருமை, படிப்பு அதெல்லாம் கிடையாது. இது ஆண்டருக்காக பண்ணுற காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் என் ஆண்டவர் தான் முதல்ல முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆரம்பத்தில் முந்தி ஒரு வெப்சைட் ஆரம்பித்தோம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர், கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்திருக்காங்க, வந்திருந்தாங்க. நம்ம சபைக்கு தான் வருவாங்க. அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட சில டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த வெப்சைட்டில் போடணும்னு சொன்னேன். அவர் எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், நான் வேறு கிடைக்கும்போது பார்க்குறேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அவர் மெயிலில் போட்டு விட்டார். நான் கேட்டேன், எனக்கு பெரிய வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, மெதுவாக பண்ண வேண்டியதை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவருக்குன்னு ஒரு காரியம் வந்துட்டுனா முதல்ல தான். அல்லேலூயா. முதல்ல என் ஆண்டவருக்குரிய காரியம் தான். அதெல்லாம் ஓகே, அது உண்மை தான். கம்பெனி கியூட்டல் எவ்வளோத்துக்கும் அவருக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ண நிறையா வேலை இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் ஆண்டுன்னு வரும்போது அவருக்கு தான் முதல் காரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிறரை குற்றவாளியாய் தீர்க்கிறதுல நம்ம பொதுவாக மக்கள் பெரிய ஆட்கள். அல்லேலூயா. பிறர் என்ன செய்தாலும் குற்றப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அருவருப்பானது. அல்லேலூயா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். அதே போல தான் இந்த பரிசேயனும் தன்னை பெருசாக எண்ணி, ஓகே பாவி தான் ஆனாலும் அற்பமாக எண்ணின ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரையும் குறைச்சி என்ற ஒரு காரியமாக மாறி போச்சு. இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த பெண் ஒரு பாவின்னு தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் பாவியில் வச்சுக்க தான் வந்தேன். அல்லேலூயா. அப்போ சத்தியம் தெரியாத காரியங்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். கைப்பிடி சொல்லுங்க எல்லாரும். இந்த சத்தியம் தெரியணும்னா ஒழுங்காக ஊழியம் பண்ண முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ பாவிகள், அருவருப்பான பாவிகள், துணிகரமான பாவிகள். அல்லேலூயா. நாம் அவளை நேசிக்கணும், அவங்க செஞ்ச காரியத்தை தான் வெறுக்கணும். அல்லேலூயா. அவங்கள வெறுக்கக்கூடாது, ஏன்னா நோக்கம் மாறி போயிடும்.
பாவிகளை நேசிக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளால் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இப்படி நம்ம மாறுறதுக்கு மனசு இருந்தால் தான் நம்ம ஊழியம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளை சரி செய்யும்படியான இந்த காரியத்தில் இந்த வழியில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம இப்படிப்பட்ட தேவ சித்தம் தேவ நோக்கம் அறியாமல் ஊழியம் பண்ண போனோம்னா நம்ம ஆண்டவரையே குற்றவாளியாக்குற நிலைமைக்கு போயிடுவோம். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. பாவங்களை மன்னித்து மறக்கிற ஒரு காரியம் நமக்கு அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார். எப்படி? ஒரு ஊமை மூலமாக போதிக்கிறார். இயேசுவை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. சரி, அந்த காலத்தில் ஒரு நாள் கூலி ஒரு வெள்ளிக்காசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 வெள்ளிக்காசு 50 நாள் கூலி ஒருத்தனுக்கு மன்னிக்கப்பட்டது. அதே இது 500 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. அப்போது 30 வெள்ளிக்காசு ஒரு மாதம்னு வச்சிங்களேன். அல்லேலூயா. எத்தனை 30 வருது? கணக்கு போடுங்க. இப்படிலாம் கணக்கு பார்க்கணும். அதுக்கு தான் சொல்லுறேன் நான். நீங்கள் வேதத்தை ஆராயும் போது இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும். சரி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? உங்கள் 13 நாள் சம்பளம் எப்படி? சரி, 13 மாத சம்பளம். அப்போ ஒரு மாதம் என்று 13 மாத சம்பளம் ப்ளஸ் 10 நாள் சம்பளத்தையும் சேர்த்து மன்னிச்சேன்னா எவ்வளோ பெரிய மன்னிப்பு அது? அல்லேலூயா. அப்போ கேள்வி, யார் மன்னிப்பான்னு கேட்டால் அங்கே பதில் சொல்கிறார். அவர் யார் அதிகமாக கொடுத்தானோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான். அல்லேலூயா. அப்போது நம்முடைய சிந்தனையின் பாவம் இருக்குது, பேச்சின் பாவம் இருக்குது, கிரியின் பாவம் இருக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் மன்னித்தார்னா நம்ம எவ்வளவு அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மன்னிப்பை, அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்த கேள்வி வருது. அப்போ பக்தியாக இருக்கவன் எல்லாருமே பெரிய பெரிய பாவம் பண்ணி தான் ரட்சிக்கப்படணுமா? அல்லேலூயா. அப்படி தானே இது இன்டெரக்ட் அப்படி தானே தெரியுது. அப்போ பெரிய பக்திமான்னா பெரிய பாவம் செஞ்சுருப்பான். அல்லேலூயா. திஸ் இஸ் நாட் காட்ஸ் பிளான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ ஆண்டவரை ஒழுங்காக தேடு. ஆண்டவரை ஒழுங்காக தேடினாலே அவருடைய மகத்துவத்தை எல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியும். உண்மையாக தேடினாலே அவர் எவ்வளோ பெரிய வல்லவர், எவ்வளோ பெரிய பரிசுத்தர். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தின் மகிமை என்ன, மேன்மை என்ன. அல்லேலூயா. என்று அறிய அறிய புரிய புரிய ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக அன்பு மாறிவிடும். அல்லேலூயா. பெரிய பாவி அவன் மன்னிக்கப்பட்டு அவன் அன்பு கூறுறான். அவன் அதை உணர்ந்து அன்பு கூறுறான். குட். ஆனால் ஆண்டுடைய பிளான் அது கிடையாது. நம்ம ஆண்டவரை தேடி அவரை அறிஞ்சு புரிஞ்சு அதனால் வரக்கூடிய பயம், அதனால் அவருக்கு மேலே வரக்கூடிய மரியாதை, அன்புனால அவரை தேடி அவர்கிட்ட அன்பு கூறுதான் ஆண்டுடைய பிரியம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தியத்தை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதிக பாவம் செஞ்சவன் மன்னிக்கப்பட்டால் அதை உணர்ந்தான் அதிகமாக அன்பு கூறுறான். வெரி குட். ஆனால் ஆணுடைய பிளான் எல்லாரும் அதிக பாவம் செஞ்சு கிடையாது. எல்லாரும் பாவி என்கிற பைபிளை தெரிஞ்சாலே போதும். ஒரு மனுஷன் உண்மையாக தேடினா தான் பாவி. முறையாக தேட ஆரம்பிச்சானா தெரியும் நான் உண்மையான பாவி என்று அவன் உணர்ந்து கொள்வான். அல்லேலூயா. அப்போது என் ஆண்டவர் ஆகிய வானத்தை பூமி படைத்த ஆண்டு இதுக்காக வரணும்னா அது எவ்வளோ பெரிய காரியம் என்பதை அவன் அறிந்து கொள்வான். இந்த காரியம் இல்லைன்னா நம்ம ஆண்டுடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சரி, அப்போது இப்படி இருக்கும்போது ஆமாம், அந்த வாங்கின கடனை அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியலை. அல்லேலூயா. வாங்கின கடனை நிறையா செலுத்த முடியாமல் என்னுடைய தனிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. சில பேரை திருப்பி கேட்பேன், சில பேர்கிட்ட கேட்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நாட்களுக்கு பிறகு ஒரு உணர்வு வந்தது, நான் எதுக்கு உங்களுக்காக கொடுத்தேன்? ஆண்டுடைய வார்த்தை தான் கொடுத்தேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த கட்டில் வைக்கப்பட விட மாட்டார். அவர் எங்கே கொடுத்து வரலையோ வேறு எங்கேயாவது தருவார். அல்லேலூயா. அவங்ககிட்ட இருந்து தரல, ஓகே, நான் அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அப்படி பார்க்கும்போது, அப்படி செய்யும்போதெல்லாம் வேறு எந்த வழியிலாவது ஆண்டவர் கூட கொடுத்தார். இது அனுபவம். அல்லேலூயா. அப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டுடைய வார்த்தை பொய்யுரையாது.
அல்லேலூயா. கடன் கொடுக்கறது வந்து ஓகே, நான் சபையில் பாஸ்டாக்கெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன், நோ ப்ராப்ளம். நிறைய திருப்பி வராது, வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படியாயிலும் பெரிய விதத்தில் கொடுப்பார் அவர். அல்லேலூயா. அப்போது அந்த ஒரு விசுவாசக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை குறைபட வைக்காது. எந்த ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் நம்ம வரணும். அப்படி வரல அப்படின்னா நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கஷ்டமாக தான் தோணும். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிய தோணாது. அல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சரி, இப்படி இருக்கும்போது சீமோன் பிரதித்திரமாக எவனுக்கு அதிகமாய், சரி நீ சரியாக சொன்னப்பா என்று ஆண்டவர் சொன்னான். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீடமாய் திரும்பி வாசிங்க. திரும்பி சீமோனை நோக்கி, ஸ்திரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொன்ன முதல் 3 காரியங்கள் இஸ்ரவேலுடைய வழக்கத்தின்படி தன் வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த 2 காரியங்கள், முதல் 2 காரியங்களை எல்லாரும் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க கால்நடையாக நடந்து வந்திருப்பாங்க. அவங்க கால்களுக்கு தண்ணீர் தருகிற ஒரு காரியம். அல்லேலூயா. எனவே தான் கானாவூர் கல்யாணத்தில் கூட அந்த இப்படிப்பட்ட தண்ணீர் யூஸ் பண்ணியான கற்சாடிகளை அந்த ஐஸ்வர்யத்தை செய்தார்னு நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதே போல் நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அல்லேலூயா. நல்லா ஞாபகிங்க, பார்த்து உணர்வடைய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஊர் மக்கள் தங்களை பார்க்கும்போது ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்களை இப்படியாக என்ன பண்ணுறாங்க? நல்லா ஒரு கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இந்த முகத்தை உரசி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இது அன்பின் அடையாளமாக இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் சர்ச்சை ஆரம்பித்த எத்தனை நாள்லேருந்து ஒரே ஒரு சகன் எனக்கு கொடுத்தார். அப்படி பரிதாபமானது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி பண்ணணும்? இது போய் சொன்னால் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஊர் மத ஜனங்கள் நீங்கள் பாருங்கள், அவனுடைய அன்பு அப்படியே வெளிப்படுது. அதெல்லாம் ஒற்றுமை நிறையா இருக்குது. அவங்க எதை செய்தாலும் ஒற்றுமையோடு அதிக காரியங்களை செய்ய முடியுது. அல்லேலூயா. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு எல்லாம் ஒத்தே வராது. அல்லேலூயா. நான் தமிழன் என்றாலே அல்லேலூயா, நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் வெளியேருந்து யார் வந்தால் அதிகமாக வர இருப்பாங்க. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். அல்லேலூயா. பரவாயில்ல, அதையாவது ஆண்டுடைய நாம இப்படியே உபயோகப்படுத்துங்க, உபயோகப்படுத்த படிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது இந்த சொந்த யூத ஜனங்கள் செய்கிற 2 காரியத்தையே இந்த பரிசேயன் செய்யலை. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தால் பாதத்தை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல. அடுத்தது என்ன பண்ணல? முத்தம் செய்யவில்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னையும் முத்தம் செய்யலை. அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சது ஒரே ஒரு சோதனை ஆண்டுக்கு ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் கூட இருப்பாங்க, ஓகே இருக்கட்டும். அதே போல் 3வது காரியம், என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஆசாரியனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, மேன்மை, எண்ணெய் தலையில் போடுறதுக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசேயன் ஆண்டவரை அவங்க கலாச்சாரத்தின்படி கூட ஒழுங்காக மதிக்கலை. ஆனால் வீட்டுக்கு சாப்பிட கொடுத்துருக்கான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ் பழமொழி ஒன்று உண்டு. ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டா அந்த விருந்து கூப்பிட்டவருடைய முகபாவத்தை வச்சே விருந்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிடுவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ உண்மையான அன்போடு என்னை கூப்பிடலை, இன்டைரக்ட். ஓகே, அதெல்லாம் மறைஞ்சிருக்குது. நீ இவ்வளோ தூரம் எனக்கு பண்ணலை. ஆனால் இந்த பெண்ணை பாரு. அல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க? அவங்க கண்ணீரிலால் என் கால்களை நனைத்து
தலைமறினால் அதை துடைத்தார்கள். இந்த அம்மா எதுக்கு போட்டது? தன்னுடைய அன்பாகிய பரிமள தைலத்தை ஊற்றணுன்றதுக்காக, தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அவங்க பாவின்றதுனால அந்த கண்ணீர் ஒழுகுது, ஊற்றுது, வேற ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. பிசாசு வேற நீங்கி போச்சு, தன்னை பாவி என்று உணர்ந்தார்கள், கண்ணீர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லேலூயா. பாவத்தில் விழுந்தாங்க, பாதம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அது துடைப்பதற்கு வேறு எதில் தன்னுடைய தலைமையினால் அதை துடைத்து தன்னை தாழ்த்தி இப்படி செய்து இப்படி பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற காரியமும் உண்டு. நம்ம ஆண்டவருக்கு என்று செய்கிற காரியத்தால் நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அதை அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்த பிறகு ஸ்டில் நம்ம ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம விட்டுவிட்ட பழைய நிறைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்து செய்கிற காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்கிற காரியம் ஆண்டவர் மறந்தே போக மாட்டார். அது நமக்கு பெரிய பாவ மன்னிப்பாகிய ஆசீர்வாதமாக இருக்குது. பரம்பரை சாபங்கள் அல்லேலூயா நீக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய முற்பிதாக்கள் பண்ண பாவங்களாக இருக்கும், நமக்கு தெரியாது. அதே குணம் அந்த ஜீனில் அப்படியே வந்துட்டு பாதி 50% வந்துக்கிட்டே இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு வந்துட்டு இருக்குது, மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது நம்ம இயேசு கிறிஸ்து மேலே அன்பு வச்சு உணர்ந்து அதனால அப்படி நாமம் மகிமைப்படும்படியாக செய்கிற காரியங்கள் மொத்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதையும் சேர்த்து மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நம்ம அன்பு கூர்ந்து அப்படி செய்யும் பொழுது அல்லேலூயா, ஏதோ அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் நானும் செய்கிறேன் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து எழுதுறதுக்கு ஒரு புக்கு வச்சுருக்கேன். என்னைய போல நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். உட்காந்துருக்க நேரம் தான் இல்லை. இந்த செய்தியை நேற்று ப்ரிப்பேர் பண்ணுறக்கே டைம் கிடையாது. நேற்று எம்பசி போய்ட்டு வந்தேன். காலையில் 9 மணிக்கு புறப்பட்டோம். அப்படின்னா ஈவினிங் காலை திருப்பி வந்தோம். திருப்பி போயிட்டு லைனில் நின்று முடியறதுக்கு ஈவினிங் 5 மணி ஆச்சு. வெளியே போய் ஷாப்பிங் போய்ட்டு வரதுக்கு மணி 8:30 ஆச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நம்ம இருக்கிற வேளையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோட போ. இந்த ஸ்திரீக்கு என்ன விசுவாசம்? நான் ஆண்டவரத்தில் அன்பு கூறுவேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படும். வரும்போது எப்படி வந்தாங்க? கண்ணீர். அல்லேலூயா. தன்னுடைய பாவங்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டனால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, தண்ணீராக ஒழுகுது, கண்ணீராக ஒழுகுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. இருதயத்தை அறிந்த ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய அன்பை அவர் ரெகனைஸ் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய உண்மையான அன்பை அவர் ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை உலக மனுஷத்தை அப்படி பார்க்க முடியாது. அவங்க அன்பு கூறுறதே உண்மையாக கூறுறாங்களா அல்லது நமக்கு எங்களுக்கு தேவை என்று நம்மளத்தில் அன்பு கூறாங்கன்னா தெரியாது. அல்லேலூயா. அது கண்டுபிடிக்க நாளாகும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது அல்லேலூயா அது நிமித்தம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் அங்கீகரித்து நம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னித்ததுனால, அன்பு கூறுறதுனால, கிருபை கூறுவதனால இன்னும் பெரிய காரியங்களை ஆசீர்வாதங்களை தருகிறார். அல்லேலூயா. நம்ம அன்பு கூறும்படிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்: 1 கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், கைப்பிடி சொல்லுங்கள். 1 கீழ்ப்படிதல், 2 துதி பலி செலுத்துதல், 3வது ஊழியம் செய்தல். ஊழியம் செய்தல் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறியும்படியாக அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சிறுவிலே சிந்த ரத்தம் எனக்காக என் பாவங்களுக்கான தண்டனை என்பதை விசுவாசிக்கவும் உணர்வும் செய்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியான ஒரு மனுஷனாக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கான காரியத்தை செய்வதுதான் ஊழியம். அல்லேலூயா. அப்போ நமக்கே மேலே ஊழியம் தேவையான்னு பார்க்கணும். அல்லேலூயா. நமக்கு மேலே ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நம்ம அதை பிறகு சொல்லணும். இதுதான் நம்ம உண்மையாய் அன்பு கூறுதல். குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல் என்று ரோமர் 12:1-2 இருக்குது. இதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரிமாணம். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரிமாணம் எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 13 21 ரகசியங்கள் இருக்குது. இது பெரிய ரகசியம் கிடையாது. நீங்களே 1, 2, 3 போட்டால் 21 ரகசியம் வந்துடும். வீட்டுக்கு போய் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொன்னதெல்லாம் 1, 2, 3 போடுங்க, 21 வரும். அல்லேலூயா.
அதை சபையில் 100 நாள் தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்முடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல மாறணும். கிறிஸ்து இயேசுவின் சாயல் குணங்கள் நமக்குள்ளே வரணும். இது வராமல் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி உங்கள் ரெஸ்பான்ஸை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலை. சில ஜோக்குகளுக்கு சிரிச்சிங்க, பல காரியங்களுக்கு அசையவே இல்லை. கர்த்தர் ஆசைப்பாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உண்மை போல நாங்கள் அன்புக்கு வரணும், உண்மைட்ட அன்புக்கு வரணும், பிறத்தில் அன்புக்கு வரணும். அல்லேலூயா. இந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஜென்ம சுவாபம் தமிழன்னு ஒன்று இருக்குது, பெரிய ஒரு சுயகௌரவம் உண்டு ஆண்டவரே. அப்படிலாம் இல்லாமல் இந்த மரியாதை போல எவன் பார்த்தா என்ன பகட்டா என்ன, நான் ஆண்டவர் பாத்தில் இருந்து ஆடுவேன், அவர் பாத்தில் இந்த பரிமாணத்தை பூசுவேன். அல்லேலூயா. உன் மீது கொண்ட அன்பினால் எதையும் அற்பமாக என்ன கிருபைதாங்க. அல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அன்புக்காக ஏங்குறது தகப்பனே. அந்த அன்பை சரியாக ஒழுங்காக கொடுத்த நீங்கள் மாத்திரம் தகப்பனே. உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த அன்புக்கு வேறு மிகை இல்லை. எங்கள் அம்மா கொடுத்தது கிடையாது அன்பு, எங்கள் அப்பா கொடுத்தது கிடையாது, பிள்ளைகள் கொடுத்தது கிடையாது, நண்பர்கள் கொடுத்தது கிடையாது. இவள் எல்லாருடைய அன்பை காட்டிலும் உடைய அன்பு பெரிதாக இருப்படினால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த அன்பை பெற எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த பகுதியை தியானித்தோம் தகப்பனே. வசனத்தை கேட்டு அப்படியே போவதுக்கல்ல, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் அன்பு கூறவும், உம்மை துதித்து நீர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லி துதி ஸ்தோத்திர பலிகள் உம்முடைய நாமம் மையப்படும்படியாக ஏறெடுக்கவும், உமக்கு ஊழியம் செய்து உண்மையாய் ஊழியம் செய்து உம்முடைய சித்தம் இதற்காகத்தான் நீங்கள் ரத்தம் சிந்த வந்தீங்க என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற அன்பை எங்களை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக குடும்பத்தில் அன்பு குறைபாடு பெருகி சண்டை சிச்சரவு விவாகரத்தில் போய் முடிகிற காரியங்களை பார்க்குறோம்ப்பா. உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடிக்கு உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமைக்கு முன் தனியே கிடது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் யாற்ற மனவர்த்து சண்டை போட்டாலும் கூட அந்தந்த நாள் அந்த சூரியன் மாலை இரவு வருவதற்குள்ளாக எங்கள் எரிச்சல்லாம் தணிஞ்சு உம்முடைய ஆலோசனைப்படி ஒருவருக்கொருவர் மன்னித்து குடும்பம் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால நீர் எங்களுக்காக காரியம் செய்வீர் என்று விசுவாசித்து நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என்று சொல்லி எங்களுடைய சுயெல்லாம் பேசலாம் ஆண்டவரே. எங்கள் சுயத்தெல்லாம் அழித்து வெக்கத்தை விட்டு மரியாதை போல உம்மை மைமைப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் செய்ய இது நிமித்தம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே அது மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலைஸ்தலத்தில் உள்ள எல்லா சண்டைகளும் மாறி நாங்கள் எங்கள் எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணி அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவருடைய இதயத்தை மாற்றுகிற மைமையை காணும்படியாய் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையாய் நாங்கள் மனத்தில் அன்பு கூறட்டும். உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை துதி ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி உமக்கு ஊழியம் செய்து உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நிமித்தம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டு மகிமைப்படுத்த அனைவருக்கு சொல்ல கர்த்தர் கிருபை தாங்க. பூரண கிருபையும் சமாதானமும் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய சுயம் மரித்து போகட்டும். எங்கள் சுயம் சுய பெருமை சுய மேட்டிமை ஆண்டவரே குல பெருமைகள் ஜாதி பெருமைகள் ஆண்டவரே குடும்ப கௌரவம் இதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு உமக்கு அன்பு சத்து தான் முதலானது என்று சொல்லி நீங்கள் ஜீவனை கொடுத்ததுனால அதை செய்வதற்கு எங்களுக்கு அறிவு ஞானம் புத்தி விவேகம் நேரம் காலங்கள் உணர்வை தந்து பலத்தை தந்து உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூற கருவுதாங்க. நாங்களும் உமக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் தகப்பனே. ஆனால் நீங்கள் எங்களுடைய ஜீவனை கேட்கல, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவி ஆத்மா தான் நீங்கள் கொடுத்த மாதிரியே கேட்குறீங்கப்பா. திவ்ய சுவாபத்துக்கு நாங்கள் பங்குள்ளலாகி உமக்கு பிரியமான பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஆண்டவரை போல அவரிடத்தில் அன்பு கூறவும் ஆண்டுடைய அன்பை போல பிடத்தில் அன்பு கூறவும் தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளையோடு கூட அப்படி வாழ்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா.